அது வெயிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம புதிதாக வந்த வேதாந்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நமக்கு நிறையா வருது. தத்துவ போதத்துலேயும் வருது, உபநிஷத்துலேயும் நிறையா இருக்கிறது, பகவத்கீதையில் கூட இருக்குது, நிறையா இருக்குது. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 100 எடுத்து வச்சுருக்கேன், 120 இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 60, 70 உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் அந்த குரூப்பில் அதை போட்டு விட்றேன். அதான் போட்டு விட்றேன். அதான் ஒரு முக்கியமானது மட்டும் இன்றைக்கி ஒரு 50 சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து நாங்கள் படிக்கும்போது இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு இருந்தது. அதனால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் முக்கியமாக எழுதி வச்சுங்க. டக்குன்னு நம்ம ரெஃபரன்ஸ் சொன்னால் ஒன்று எடுத்து பார்த்துக்கலாம். இதை அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறேன். அவங்க சேகர் ஐயாவுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அப்பப்போ கிளாஸை லைவ்லேயே வச்சுக்கிறாங்க. அதனால் அந்த தெரிஞ்சுக்கிட்டு நிறைய டெக்னிக்கான கேள்வி அவங்களே பதில் சொல்லிடுறாங்க. நமக்கு அது ஒரு பெரிய இது. ஏன்னா தெரியாமல் நம்ம போகிறத விட அவங்களே சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய நன்றி. கேள்வியோட வரணும். இந்த புதிதாக வந்த மாணவர் எழுதிங்க நோட்டில் அவங்க. இப்போ முதலாவதாக நாம் பார்க்குறது மங்கள சுலோகம். எப்படின்னா, ஏன்னா எதையுமே ஆரம்பிக்கும்போது ஒரு வார்த்தை எல்லாருக்குமே தெரியுது. மங்கள சுலோகம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ் பாட்டிலையும் திருமந்திரம் பார்த்தோம்னா எடுத்தவுடனே ஒரு 5 கரத்தனை ஆணை முகத்தனை அப்படின்னு தான் பாடிட்டு அடுத்தது பாடுறாரு. அதேமாதிரி எந்த செய்யுளாக நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு செய்யுள் எழுதினாலும் ஒரு மங்கள சுலோகம் அதுக்கு. ஏன்னா அதை ஆரம்பித்து நம்ம முடிக்கிறதுக்கு அதுதான் இந்த மங்கள சுலோகம் தான் மிக முக்கியமாக இருக்கும். அதனால் மங்களகரமாக, அதனால தான் பழைய சமஸ்கிருதத்தில் பார்த்திங்கன்னா எதை எடுத்தாலும் மங்களத்துக்கு பேர் அதை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை என்றால் மங்கள சொல், அது வந்து ஒரு மங்களமான சொல். அதனால் எதுவுமே அதுவும் இல்லாமல் நம்ம எழுதுகிற செய்யுள் வந்து இந்த புக்காக நூலாக இருந்தாலும் அது கடைசி வரைக்கும் எல்லோரும் படிக்கணும். நீங்கள் நூல் எழுதுறதை பற்றி இல்லை, ஒரு 500 நூல் கூட எழுதிடலாம். ஆனால் அந்த 500ஐயும் யாரும் எல்லோரும் மக்களுக்கு போய் சேரணும், எல்லோரும் அதை ஆர்வமாக படிக்க வேண்டும். அதற்காகத்தான் நூலில் மங்கள செய்யுள் எழுதுறதுக்கு காரணம். அந்த நூலையும் முடிக்க வேண்டும், அந்த நூலை வந்து எல்லோரும் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான். ஒரு நூலை எழுதிட்டு நம்ம யாருமே படிக்கலன்னா நமக்கு அது வேஸ்ட்டாக போய்டும். அதனால் அந்த மங்கள செய்யுள் தான் எல்லாத்துக்குமே மிக முக்கியமானது. எதற்குமே ஆரம்பத்திலே ஒரு மங்கள வாக்கியத்தை நம்ம எழுதிவிட வேண்டும். ஒன்று புரியுதுங்களா இதில்? ரைட். இரண்டாவது பிரஸ்தானத்திரயம் அப்படின்னா என்ன? பிரஸ்தானத்திரயங்கிறது 3 நூல்கள். நம்ம வேதாந்தம் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து படிக்கிறீங்க, ஐயாலாம் அதை முடிக்கிற ஸ்டேஜில் முடிச்சுட்டாங்க. அவங்க நமக்கு கொஞ்சம் எடுத்து சொல்கிறதுக்கு நமக்கு அவங்களாம் இருக்கிறாங்க. அதேமாரி ஆரம்பத்தில் வந்திருக்கிறவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, கடைசியில் நம்ம பிரஸ்தானத்திரயங்களை முடித்து விட்டு தான் இந்த வேதாந்தத்தை நாம் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் நம்ம மனசில் ஏற்பட வேண்டும். வைராக்கியம்னா இந்த நம்ம சமஸ்கிருத வைராக்கியம் இல்லை, தமிழ் வைராக்கியத்தை சொல்கிறவங்களுக்கு அந்த வைராக்கியம் மனசில் விடாப்புடி இருக்க வேண்டும். அது இல்லை வேணும், அதுதான் முக்கியம், இருக்க வேண்டும். அதற்குத்தான் அந்த பிரஸ்தானத்திரயத்தில் அப்படின்னா என்ன, நம்ம வேதாந்தத்தில் கடைசியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நூல்கள். இப்போ வந்து தத்துவபதம் படிக்கிறோம், அப்புறம் ஆத்மபதம் அப்புறம் படிக்கிறோம், அப்புறம் அப்ரோச் அனுபதி படிக்கிறோம், வேக சூடாமணி படிக்கிறோம். இதேமாதிரி நிறைய பிரகரண கிரந்தங்கள் இருக்கின்றன. ஆனால் இதுதான் நம்ம கடைசியாக முடிக்க வேண்டும். இதை முடித்தோம்னா ஓரளவு நமக்கு ஒரு 50% வேதாந்தம் கற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். இது முதல்ல நம்ம படிக்க வேண்டியது உபனிஷத்துக்கள். இப்போ நிறைய பேர் உபநிஷத்துக்கெல்லாம் ஐயாலாம் படிச்சிருக்கிறாங்க. அந்த உபநிஷத்துக்களை நாம் நன்றாக கசடர கற்க வேண்டும். அதுதான் முக்கியம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க. ஒவ்வொரு உபநிஷத்துக்களையும் நம்ம கற்ற பிறகு அதில் உள்ள முக்கியமானது என்னவோ நம்ம அதை கொஞ்சம் மனசில் அடாப்ட் பண்ணிக்கணும்.
அடட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியே நடப்பது, அதுதான் வேதாந்த மொழியை. படித்து அறிவாளியாக இருப்பது வேதாந்தம் அல்ல. அந்த வேதாந்தத்தை கற்ற பிறகு அதோட நம்ம நிற்கிறோமா, அந்த உணர்வோடு நம்ம இருக்கிறோமா. ஐயா பார்த்தீங்கன்னா சுவாமிஜியை பார்க்குறோம், எவ்வளோ ஒரு பக்குவ ஆன்மாக வந்து விட்டார்கள். நம்மளுடைய குறைகளோட சொல்கிறதுக்கு அவங்க தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஐயா கேட்டார், எதாவது குறைகள்னா சொல்லுங்கன்னாரு. இல்லை வேண்டாம், இது கற்கண்டோட கற்கண்டு மோதுதுன்னு சொல்லி நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவே சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் வந்து ஆன்மா பக்குவ நிலை. அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். அதுதான் மனிதாபிமானம், மனிதனுடைய எண்ணங்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் முக்கியமாக இந்த உபனிஷத்துக்களை நாம் கற்க வேண்டும். உபனிஷத்துக்கள்னா என்ன? அது முன்னாடி ஐயா முதல் கிளாஸ்லேயே சொல்லிட்டாங்க அவங்க, நம்மளுடைய காந்திநாதன். வேதம் ஒன்று வந்து வேதத்தை முதல்ல பிரிக்கிறோம், அது கர்மகாண்டம் என்று பெயர். அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கிறது, யஜ்ஞத்தை வளர்க்கிறது. யஜ்ஞம் எப்படி நடத்த வேண்டும் என்பதையும் அந்த கர்மகாண்டம் நமக்கு குறிக்கின்றது. ஆனால் அந்த ஒவ்வொரு வேதத்தினுடைய இறுதியிலே இருப்பது தான் அந்த வேதாந்தம் என்று சொல்லுகின்றோம். அதுதான் உபனிஷத்துக்கள் என்று சொல்லுகிறோம். நிறைய உபனிஷத்துக்கள் இருக்கின்றன, நிறைய வேதங்கள் நிறைய மறைஞ்சு போச்சு நமக்கு. இருந்தாலும் இப்பொழுது கிடைக்கக்கூடிய உபனிஷத்துக்கள் நமக்கு மொத்தம் எத்தனை கிடைக்குது? 108 உபனிஷத்துக்கள் கிடைக்கின்றன. அந்த 108ல் பிரஸ்தானமாக நம்ம சங்கராச்சாரியா இருக்கிறது ஒரு 10-12 நூல்களுக்கு இது இருக்கிறாங்க, பாஷ்யம் இருக்கிறார்கள். அது வரைக்குமாவது நம்ம அந்த ஈச கேன கடை ஐத்திரிய இன்னொன்று வந்து சாந்தோக்கிய பிருகதாரண்ய, இது மாதிரி ஒரு 10 நூல்களுக்கு அவங்க உபனிஷதங்களுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார்கள். அதையாவது நம்ம முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் நூல்கள் இருக்கின்றன, நம்ம ஐயா எல்லாத்துக்குமே உரை எழுதியிருக்கிறார்கள். அதை நம்ம படித்தா கூட போகிறோம். அதில் ஓகே. பாஷ்யம்னா என்னென்னா, அதாவது நம்மளுடைய விளக்கம். அந்த வேதங்களிலே அந்த சுலோகமாக இருக்கிறது இல்லையா, ஒவ்வொரு சுலோகமாக இருக்குது. அந்த சுலோகத்துக்கு நமக்கு விரிவாக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு உரை கொடுத்து அந்த உரையையும் விளக்கிறது. அதற்கு பேர் தான் பாஷ்யம் என்று பெயர். அதேமாரி ஐயா ஸ்ரீபாஷ்யம், அந்த வைஷ்ணவெல்லாம் அவங்க ஸ்ரீபாஷ்யம் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த உபனிஷத்துக்கள்ங்கிறது முக்கியமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. அதுதான் ஞான நூல், அதுதான் நம்ம கற்க வேண்டும். அதுதான் முக்கியம். இந்த 3ல் மிக முக்கியமானது அதுதான் உபநிஷத்துக்கள். அதை எல்லோரும் கற்க வேண்டும். ஈசாவாசியம்னா என்ன, கேனக உபநிஷதம், கட உபநிஷதம் இருக்கிறது. கடல்லாம் வந்து ரொம்ப அருமையான கருத்துக்கள். அந்த இவன் போயிட்டு எம உலகத்துக்கு போயிட்டு அங்கே போய் அவன் நிறைய தரம்பா, யமன் உனக்கு அந்த உலக தரப்பா, இந்த இதான் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அந்த அழியாத ஆத்மாவை பற்றி தான் விளக்க வேண்டும் என்று கேட்கின்றான். அதுக்கு நிறைய உதாரணத்தோடு சொல்கின்றான். அது நம்ம அதிகமாக போக வேண்டாம். ஸோ உபநிஷத்துக்களை மிக முக்கியமாக நம்ம கற்க வேண்டும். அதோடு இல்லாமல் நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதோடு நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் முக்கிய மொழியை. அது மனசார நம்ம அதில் முழுமையாக மாற வேண்டும். ஒன்று. இரண்டாவது பகவத்கீதை. இது ஒரு உபநிஷதங்கள் தான் இது மாதிரி. ஆனால் எல்லா உபநிஷதங்களுடைய கருத்துக்கள் அங்கே இருக்கின்றன. அதனால தான் அதையும் நம்ம அதில் சேர்த்துருக்கின்றோம். பகவத்கீதையில் உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் உள்ளாத கருத்துக்களே கிடையாது. மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமான கருத்து என்ன கூறப்படுகிறது என்றால், தத்துவம் அசி. தத்து என்றால் இறைவன், துவம் என்றால் நீ, அசி அதுதான் அதை சொல்கிறார்கள். நீ அவனாக இரு, அவனாகத்தான் இருக்கின்றாய் அப்படின்னு கொடுத்து சொல்கிறது தான் அந்த பகவத்கீதையினுடைய இது. முதல் 6 இந்த அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, தத்தை பற்றி கூறியிருக்கும். அடுத்த 6ல் துவத்தை பற்றி கூறியிருக்கணும். அடுத்தது அசி என்று, நீனும் அவனும் ஒன்றுதான், ஜீவ பரம ஐக்கியம்ங்கிறது கடைசியாக சொல்லியிருப்பார். இதுதான் இந்த பகவத்கீதையில் இருக்கிறது மிக முக்கியமான நூலாக நம்ம பிரஸ்தான திரயத்திலே அதை வைத்திருக்கின்றோம். 2வது நூல். 3வது, இது மிக முக்கியமானது, இந்த பிரம்மசூத்திரம் என்பது. இதுதான் டாப் மோஸ்ட். அதை படித்து உணர்வுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஐயா கூட கொஞ்ச நாள் நூல் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாடம் நடத்த ஆரம்பிக்கல. இல்லை என்ன, அவங்க பாடமும் அதில் பிரம்மசூத்திரம் கிளாஸும் எடுக்கலைன்னு அவங்க எடுக்கலை. அதை எடுத்த பிறகு அவங்க அந்த நூலை வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரம்மசூத்திரம் என்பது தான் கடைசியாக உள்ளது. இதை நாம் எல்லோரும் கற்க வேண்டும். பிரஸ்தான திரயத்தில் எல்லோரும் என்று முடிவு பண்ணி கொண்டோம். நம்ம இந்த கடைசியாக பிரஸ்தான திரயத்தை முடித்து விட வேண்டும். எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாருக்கும் வேலை இருக்குது. எனக்கு பிறகு ஐயா பிறகு ஒரு வேலையில் ஒதுங்கும் போது நம்ம அந்த நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கொள்ளலாம். அதில் ஒன்றும் நிறைய வித்தியாசமாக இல்லை. இந்த பிரம்மசூத்திரம்னா என்னென்னா, இந்த வேதாந்த கருத்துக்களுடைய எக்ஸ்ட்ராக்டாக தான் கடைசியாக ஒவ்வொருத்தவங்களுக்கு டவுட் வருது. இப்போ ஐயா கேட்குறாங்க, இந்த எப்படி வந்து நீங்கள் வந்து காட்சி பொருள்களெல்லாம் வந்து எப்படி வந்து நீங்கள் மித்தியான்னு சொல்கிறீங்க? அது எல்லாருக்கும் உள்ள டவுட்டு தான். அது அதேமாரி நம்ம வாழ முடியாது. அது ஏனென்றால் இப்போ காந்திநாதனை பார்த்துட்டு நான் நாளைக்கு மித்தியா, நான் உங்களை பார்க்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. கனவுல வேணால் நான் அவர் வந்தாருன்னா எங்கே நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஞாபகம் பார்த்துட்டு நாளைக்கு என்ன தெரியாதுன்னு சொன்னோன்னா எப்படி இருக்கும் அவருக்கு?
சரி இது ஏதோ ஒரு வேறு ஏதாட்டு இருக்கு அப்படின்னு போயிடுவார் அவர். ஸோ அதனால் நம்ம இதோட உலகத்தோடு தான் வாழ வேண்டும். அதனால் எல்லாத்தையும் நம்ம மித்யாவாக உணர்ந்துக்கலாம். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒழிய சிலதை நம்ம உபயோகப்படுத்த முடியாது. அதனால் வாழ்க்கையோடு தான் நம்ம வாழ வேண்டும். நம்ம இது வரைக்கும் ஞாபகம் இருக்க வரைக்கும் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அதனால் அதை நம்ம எல்லாத்தையுமே மித்யா என்று கருதிவிட முடியாதுன்னு என்னுடைய மனசில் ஏற்படக்கூடியது. ஏனென்றால் நம்ம எல்லோரும் குடும்பத்தோடையும் உறவுகளோடையும் வாழ்ந்துதான் முடிய வேண்டும். அதனால் அந்த உறவுக்காக நம்ம என்ன செய்யணும், சிலதை நம்ம துவைதம் இதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனசிலேயே அந்த அத்வைதம் இருந்தாலும் இதை துவைதம் என்று தான் நம்ம கருதி கொள்ள வேண்டும். அதேமாதிரி இந்த பிரம்மசூத்திரம் என்பது கடைசியாக அந்த வேதாந்த தலை முடிச்சு அதுதான். அதில் வியாசர் தான் இதை எழுதியிருக்கின்றார். வியாசர் ஒவ்வொரு வரியில் நிறைய அதிகரணங்களாக பிரித்திருக்கின்றார். அதில் மொத்தம் 4 அத்தியாயங்களாக பிரித்திருக்கின்றார். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நிறைய அதிகரணங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட நினைக்கிறது என்னென்னா ஒரு 700 ஸ்லோகங்கள் இருப்பதாக எனக்கு ஞாபகம், இல்லை ஒரு 550 இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த ஸ்லோகத்தை 4 பிரிவாக பிரித்திருக்கின்றார். அந்த 4 பிரிவுகளில் நிறைய அதிகரணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அதிகரணத்திற்கும் 1 ஸ்லோகம் இருக்கலாம், இல்லை 2 ஸ்லோகம் இருக்கலாம், இல்லை 4 ஸ்லோகம் வரைக்கும் கூட இருக்கின்றன. அந்த ஒரு அதிகரணமும் ஒரு கருத்தை கூறுகின்றது. அதுதான் அதில் முக்கியமாக இருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறது, சங்கராச்சாரியருடைய பாஷ்யம் இருக்கின்றது. எல்லாத்துக்கும் உரை எழுதியிருக்கின்றார். அதனால் நமக்கு ஒன்றும் கடினமாக இல்லை. ஆனால் அதுக்கு நிறையா இந்த பாஷ்யம் விளங்காதவங்களுக்கு நிறைய டீக்கா எழுதியிருக்கிறாங்க. சங்கராச்சாரியர் பாஷ்யம் எழுதியிருக்கின்றார். அதுவே புரியல சார், எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொன்னால் டீக்கா என்று ஒன்று இருக்கின்றது. அதை விளக்குவதற்கு 4-5 பேர் அதை மாரி எழுதியிருக்கிறார்கள். நமக்கு ஐயா இந்த மாதிரி அவங்களாம் நமக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. அவங்க அதுமாரி எழுதும்போது நமக்கு நிறைய நம்மளுடைய லோக்கல் பிரின்சிபல், நம்மளுடைய உதாரணங்களை திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் அதேமாதிரி எழுதியிருப்பாங்க. அதை வைத்து நம்ம புரிந்து கொள்ளலாம், ஒன்று கடினம் அல்ல. அதனால் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு என்னென்னா, சூத்திரம் என்றால் ஒரு 3-4 வார்த்தை 5 வார்த்தைக்கு மேலே பேசக்கூடாது. அதுதான் முக்கியம். சூத்திரம்னா எல்லாரும் நம்ம பாட நினச்ச மாதிரி எழுதுறதில்ல. அந்த சூத்திரம் என்றால் குறைந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நம்ம அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு சூத்திரம் தான் கிட்டத்தட்ட. அதேமாதிரி அந்த சூத்திரம் என்றால் குறைந்த வார்த்தைகளோடு இருக்க வேண்டும். அடுத்தது அது ஒரு முழு பொருளையும் உணர்த்துவதாக இருக்க வேண்டும். சூத்திரம் எழுதுனா அதுக்கு நிறைய இதே இருக்குது. அதுக்கு இப்படிதான் எழுதணும்னா இருக்குது. அதெல்லாம் நம்மளுடைய பழங்கால மக்கள்லாம் சும்மா இல்லை, அவங்களாம் நம்மளை விட நிறைய அறிவாளியாக இருந்திருக்கிறார்கள். எதையும் அனாவசியமாக பேசுவதில்லை, அனாவசியமாக எழுதுவதும் இல்லை. அது ஒரு முக்கியமான வார்த்தைகளை மட்டும் இந்த சூத்திரத்திலே கோத்திருப்பார்கள். அதுமாதிரி நம்மளுடைய இன்னொரு சூத்திரம் பதஞ்சலி சூத்திரம் இருக்கிறது, நாராயண பக்தி சூத்திரம் இருக்கிறது, நிறைய சூத்திரம், அதுமாரி நிறைய சூத்திரங்கள் இருக்கின்றன. அதில் இந்த பிரம்மசூத்திரம் நமக்கு ஒரு முடி, அதுதான் தலை முடி, முன்னாடி மேலே இருக்கிற தலையில் முடியாக இருக்கிறது. அதுதான் வேதாந்தத்தினுடைய உச்சியிலே நாம் போக வேண்டும். அந்த பிரம்மசூத்திரத்திலே இன்னொன்று என்னென்னா, நிறைய அதுக்கு வியாசர் தான் அந்த முகத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் அவர் தான் அதில் சூத்திரதாரர் என்று பெயர். வியாசர் எழுதுறதுனால சூத்திரதாரர் என்று பெயர். சங்கராச்சாரியர் அதற்கு பாஷ்யம் எழுதுறதுனால அவரை நம்ம பாஷ்யக்காரர் என்று நாம் கூறுகின்றோம். அதனால் எல்லோரும் இன்று ஒரு குறிக்கோள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உபநிஷத்துகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பகவத்கீதையும் நாம் நன்றாக படித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிரம்மசூத்திரத்தை உணர வேண்டும். பிரம்மசூத்திரம் எழுதும்போது நிறைய பேர் அங்கே அப்போ என்ன பண்ணாங்க, நிறையா புத்தர்கள் அவங்க இருந்தாங்க, சமணர்கள் இருந்தாங்க. முக்கியமானது யார் நமக்கு எதிரின்னா, அந்த கர்மகாண்டத்தில் உள்ள மீமாம்சை இதெல்லாம் நமக்கு நிறைய எதிரிகளாக அவருக்கு இருந்தாங்க. அதனால் அந்த மீமாம்சைகள் அப்பப்போ ஒரு கேள்வி கேட்பார். அதற்கு அவர் என்ன பண்ணவர், சங்கராச்சாரியார் அதுக்கும் அர்த்தம் சொல்லி கிளீனாக இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கின்றார். அதனால் இந்த 3 நூல்களையும் நாம் கற்க வேண்டும் என்று ஒரு குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இந்த பிரகரண கிரந்தம் அப்படின்னா என்னென்னா, இந்த வேதங்களில் நிறைய பொருள்கள் இருக்கின்றன. அதில் ஏதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் படித்து விட்டு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு புரியணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறது, ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு கருத்தை நூலாக எழுதுவது. இப்போ அதில் பார்க்கும்போது நமக்கு தத்துவபோகம்னு ஒன்று வேதத்தில் இல்லை. நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா தத்துவபோகம் எங்கராக ஸ்லோகம்லாம் இருக்காது, ருக்கியத்துலேயும் இருக்காது, அதர்வண வேதத்துலேயும் இருக்காது, யஜுர் எதுலேயுமே இருக்காது. ஆனால் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு சங்கராச்சாரியார், இந்த மக்களுக்கு புரியுமோ என்னவோ, வருங்காலத்தில் சமஸ்கிருதம் படிக்காத வாய்ப்பு கிடைக்குமோ என்னவோன்னு நினச்சிட்டு நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, அவர் எல்லாத்தையும் எடுத்து தத்துவபோதம் என்ற ஒரு நூல் தனியாக நமக்கு எழுதியிருக்கின்றார். இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் 2 நாளாக என்ன படிக்கிறோம், இந்த தத்துவபோதத்தை தான் படிக்கின்றோம். முக்கியமாக ஆத்மாவை உணர வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு இது இல்லை இதெல்லாம் இப்போ அந்த சாட்டை உடன் காமிச்சான். அந்த இது முன்னாடி சங்கராச்சாரியார் நீ யாருன்னு ஒருத்தர் கேட்பார் இமயமலையில் போகும்போது,
அவர் என்ன சொல்லுவார், நான் அந்த 5 இதனுடைய பஞ்ச இது இல்லை, அடுத்தது ஒவ்வொன்றும் அவசாத்திரமே நான் இல்லை, ஒவ்வொன்றா இல்லை சொல்லிட்டு வருவார். கடைசியில் நான் ஆத்மா என்று சொல்லுவார். நிர்வாண அஷ்டகம் அது, அந்த அஷ்டகத்தில் எல்லாத்தையும் இதை சொல்லுவார். வேற ஒன்று ரொம்ப அழகான அஷ்டகம் அது. அதேமாரி இந்த பிரகரண கிரந்தம்னு என்னென்னா ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு அதை பற்றி விளக்குவதுதான் இந்த பிரகரண கிரந்தங்கள் என்று பெயர். முக்கியமாக தத்துவபோதம், அடுத்தது ஆத்மபோதம். ஐயா நாளைக்கு மத்தியானத்தில் சொல்லுவாங்க ஆத்மபோதம். அந்த ஆத்மபோதத்தில் நிறைய ஆத்மானா என்னங்கிறதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்கின்றார். அதைத்தான் நாம் இரண்டாவதாக கற்க வேண்டியது. ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு தத்துவபோதத்தில், அப்போ என்ன ஆத்மானா என்னங்கிறது தான் இந்த ஆத்மபோதத்திலே குறிக்கின்றது. மூன்றாவது அந்த அப்ரோஷ அனுபதி ஒன்று இருக்கிறது. அப்ரோஷ அனுபதினா அந்த அதாவது புலன்களும் இல்லாமல் எந்தவித கருவிகளும் இல்லாமல் நேராக உணர்வது, ஆத்மாவை உணர்வதுதான் இதை அப்ரோக்ஷ அனுபதி என்று சொல்கின்றோம். பரோட்ச அனுபதினா ஒரு மீடியேட் ரெண்டுக்கும். அதாவது பரோட்சம்னா நம்ம நேராக பார்க்குறோம், அப்ரோக்ஷம்னா நம்ம பார்க்காமல் எந்தவித கருவிகளையும் இல்லாமல் ஆத்மாவை உணர்வது, அதுதான் பரோட்ச ஞானம் என்று சொல்கின்றோம். அதனால் இந்த தத்துவத்தை மாதிரி இருக்கிற நூல்கள்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், பிரகரண கிரந்தங்கள் என்று சொல்கின்றோம். பிரகரண கிரந்தம் என்றால் என்னென்ன, வேதத்திலே ஒவ்வொரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு அதை நமக்காக விரிவாக ஒரு இது எழுதியிருப்பது தான் பிரகரண கிரந்தங்கள் என்று பெயர். இப்போ உங்களுக்கு பிரஸ்தான திரயம்னா என்னன்னு தெரியுது, பிரகரண கிரந்தங்கள் என்றாலும் தெரிகின்றது. அடுத்தது தத்துவ போதம். வேதாந்த மெய்ப்பொருளை பற்றி கூறக்கூடிய கருத்து தான் இந்த தத்துவ போதம் என்று. வேதாந்தத்திலே உள்ள தத்துவங்கள், அந்த பஞ்ச கோஷங்கள் சொல்கிறாங்க, அவசாஸ்திரத்தை பற்றி சொல்கிறாங்க, எல்லாத்தையும் ஒவ்வொரு தத்துவத்தை எடுத்து சொல்லுவது தான் நம்ம இந்த தத்துவ போதம் என்று சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ 4 பார்த்துருக்கிறோம். அடுத்தது ஆத்மா விசாரம். அப்போ பஞ்ச கோஷம் நான் இல்லை, அவசாஸ்திரமே நான் இல்லைன்னா அப்போ நான் யார்? ஒவ்வொன்றும் இல்லைன்னா ஆத்மா தான். அன்னமய கோஷம் காலையில் சொன்னாங்க. இந்த உடம்பு அன்னம் உடம்புனால சாப்பாட்டுனால ஆக்கப்பட்டிருக்கிறது. சாப்பாடு என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு தனி இதே இருக்கிறது. சாப்பாடு எப்படி அந்த ரத்தமாக மாறி டைஜஸ்ட் ஆகி எப்படி கலக்கிறது, அதுதான் அன்னமய கோஷம் என்று சொல்கின்றோம். அது கிடையாது. அப்போ நீ மனோமய கோஷமா? அதுவும் கிடையாது. அப்போ பிராணமயம் 5 பிராணம் 5 உப வாயுக்கள் இருக்கிறது. 5 5 10 மொத்தம். அதில் நம்ம மட்டும் பிராணவாயுகள் மட்டும் படிக்கிறோம், அந்த பஞ்ச இது மட்டும் படிக்கிறோம். அதில் உப வாயுக்களும் இருக்கிறது. 5 5 10 இருக்கிறது. அதுவும் இல்லை. நம்ம கண் இமைக்கிறது அது ஒரு உபவாயு. அதேமாரி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு அந்த வாந்தி எடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு வாயுன்னு சொல்கிறோம். அதுமாரி அந்த 10ம் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த பிராணமும் கிடையாது. அடுத்தது 3வது இந்த புத்தியும் கிடையாது, இந்த மனசும் கிடையாது. அப்போ என்ன ஆனந்தமய கோஷமா? அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த ஆனந்தங்கிறது டெம்பரவரியாக கொஞ்சம் தான் வருது. அந்த ஆனந்தம் வேற, சச்சிதானந்தம் வேற. இரண்டையும் யாரும் ஞாபகம் வச்சிங்க. அதில் வர ஆனந்தங்கிறது கனவோட சரியாக போயிடும். ஆனால் சச்சிதானந்தங்கிறது என்றும் நிலைத்து நிற்கிறது. இது உடம்புல வரக்கூடிய ஆனந்தம், அது மனசுலேயே இது புத்தியிலே வரக்கூடிய ஆனந்தம், அதுதான் சச்சிதானந்தம் எப்பொழுதுமே சொல்கிறோம். அதனால் இந்த ஆனந்தத்தை நிறைய பேர் குழப்பிப்பாங்க. இது டெம்பரவரி போயிடும். புரியுதுங்களா? அதனால் இந்த 5 கோஷங்கள்னா இந்த ஆனந்தமும் டெம்பரவரி. அந்த ஆத்மாவில் வரக்கூடியதான் சச்சிதானந்தம் என்று சொல்லுகின்றோம். இது ஆனந்தமய கோஷம். என்னங்க? ஆமாம் ஆமாம், செய்து போகிறோம். சரி, அடுத்ததாக இந்த ஆத்ம விசாரம். ஆத்மாவை பற்றி நாம் தெரிந்து கொள்வதுதான் ஆத்ம விசாரம் என்று பெயர். அப்போ ஆத்மானா என்ன, அது எங்கே இருக்கிறது, ஆத்மாவை உணர முடியுமா? அது நிறைய தடவை சுவாமிஜி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சில பேருக்கு போய் இருக்குது, சில பேருக்கு அது தனியாக சொல்ல வேண்டியதாக இருக்கும். நேற்று கூட சொன்னாங்க ஆத்மானா என்னன்னு சொன்னாங்க. காரணம் இருக்குது, காரியம் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, புகை வருது. புகையை அப்போ நம்ம ஆத்மா நம்ம பிரம்மம் தெரியலனாலும் என்ன பண்ணுங்க, நீங்கள் புகை வர்ற மாதிரி அமைதியாக இருங்க, சாந்தமாக இருங்க. எப்பொழுதுமே அந்த நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு ஆத்மா காரியம் தெரியுது, புகை தெரியுது, அதை வச்சுட்டு நீங்கள் பிரம்மனை அறியலாம் என்று நேற்றுக்கு ஒரு சொன்னாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரியல. அதேமாரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருக்கிறது அமைதியாக இருக்க வேண்டியது, எந்த இதுலேயும் ஈடுபடாமல், அதாவது துன்பம் வேற ஒருத்தவங்களுக்கு துன்பம் வேற வைக்கக்கூடிய செயல்களோ வார்த்தைகளோ சொல்லாமல் நம்மளுடைய ஆழமா கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் ஆகிட்டுதுன்னா நம்ம இன்டைரக்டாக அந்த பிரம்மனை உணரலாம் என்று. நேற்று யாரை கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, பிரம்மனை பற்றி சொல்லுங்களேன் சார் அப்படின்னாங்க. பிரம்மனுடைய இது என்னன்னு கேட்டாங்க. வேண்டாம், நீங்கள் இப்படி இருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரம்மன் தெரிவார் என்று சொன்னார்கள். அதேமாரி இந்த ஆத்ம விசாரம் என்று சொல்லுகின்றோம். அடுத்தது 6வது பார்த்தோம்னா இந்த அனுபந்த சதுஷ்டியம். இது நேற்றுக்கு சாதன சதுஷ்டியம் மாதிரி அதில் முன்னாடி நம்ம கற்க வேண்டிய நேற்றுக்கு இதில் சொல்ல அந்த டாப்பிக்கில் இல்லை உங்களுக்கு. அதனால் அனுபந்த சதுஷ்டயம் என்று ஒன்று இருக்கின்றது. சாதன சதுஷ்டயம்னு ஒன்று, அது 4 தான். அனுபந்த சதுஷ்டயம்னா
அது 4 தான். இந்த 4ல் என்ன வருதுன்னா, ஒன்று வந்து அதிகாரி. ஒரு நூல் எழுதுகிறாங்க, யாராவது ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, இல்லை ஒரு சமயத்தை கற்க வேண்டும், ஒரு வேதாந்தத்தை கற்க வேண்டும் என்றால் முதல்ல அதிகாரியாக இருக்கணும். யார் அதிகாரியாக இருப்பது? அந்த அதிகாரிக்கு உள்ள லட்சணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் வந்து படிக்க முடியாது. அதுக்குன்னு உள்ள அதிகாரிகள் தான் அதை வந்து படிக்க வேண்டும். அந்த நூல் அந்த அதிகாரி எப்படி இருக்கணும்னா, மோட்சத்தை விரும்புகிறவனாக இருக்க வேண்டும். நான் வேண்டாம் சும்மா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நாங்கள் மீட்டிங்கில் பார்ப்போம். நான் ஐயா பழனிசாமி ஐயா இருக்கும்போது சில பேர் தேவையில்லாத ஒரு கிறிஸ்டியன்ஸ்லேயே முஸ்லீம்ஸ் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அதில் உட்காந்துக்கிட்டு இன்ட்ரப்ஷன் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து வேதாந்தத்தை கற்கவில்லை, தெரிந்து கொண்டு அவர்களுடைய நூலிலே இதை எழுதுவதற்காக வந்திருக்கின்றார்கள். நிறைய பார்த்திங்கன்னா அவங்களே எழுதியிருப்பாங்க வேதாந்தம். அவங்க வேதாந்தங்கிற வார்த்தையே கிடையாது அவங்களுக்கு. பைபிள் ஏதாவது இருக்கிறதா, அதிலே வந்து பிரதானம், அதெல்லாம் நிறைய வார்த்தைகள் இதுலேருந்து எழுதிட்டாங்க. அவங்க எழுதி நிறையா அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கே நானே ஒரு மாஸ்டர் ஒருத்தர் கேட்டேன் பஸ்ஸில் வரும்போது, எங்களோட பேசிக்கே வந்தார். அவர் ஒரு பாதிரியார். என்னங்க இதுமாரிலாம் பேசுகிறீங்களே, நிறைய எங்களுடைய கருத்துக்கெல்லாம் எடுத்து எழுதிருக்கீங்களே. உடனே அவர் என்ன சொன்னார், ஆமாம் சார் இதெல்லாம் வாஸ்தவம் தான் சார். கொழும்பில் ஒரு பிராமின் ஒருத்தர் தான் எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு இந்த இதை இங்கிலீஷ்லேருந்து தமிழில். அவருக்கு தெரிஞ்சு இதை போட்டு எழுதி கொடுத்துட்டார் சார். அதுலேருந்து நாங்கள் எல்லாத்தையுமே உபநிஷதங்கள்ங்கிற பேரையும் வச்சுருக்கிறாங்க அவங்க. அதில் நிறையாக வச்சிருக்கிறார்கள். இருந்தாலும் நம்ம அது போனால் அப்போ நம்மளுடைய இயற்கை குணத்தோடு அவங்களை நாம் மறந்து விடுவோம். அவ்வாறு அந்த அனுபத சதஸ்யத்திலே முதலாவதாக அதிகாரி யாராக இருக்க வேண்டும்? அதிகாரிங்கிற ஒரு முமுட்சித்துவத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு அவர்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது இந்த பிரயோஜனம். அந்த பிரயோஜனங்கிறது என்னென்னா, அந்த நூலினுடைய பயன் சொல்கிறேன். இது பிரயோஜனம் சொல்லிடுறேன். பிரயோஜனத்தில் நூலினுடைய பயன் என்ன? அடுத்தது இரண்டாவது என்னென்னா, அதுலேயே பிறவி சூழலிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இதைத்தான் நம்ம அந்த நூல்லேருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த பிறவிலேருந்து நம்ம விடுபடுகின்றோம் என்ற அர்த்தம். அடுத்ததாக மூன்றாவது உள்ளது விஷயம் என்று சொல்கிறோம். அந்த விஷயத்தில் நூலினுடைய பொருள் என்ன? அந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? முதல்ல யார் அதை கற்றுக்கொள்ள வேண்டும்? முதல்ல அந்த நூலில் யாருக்கு அது தேவையோ அவங்க தான் உள்ள நுழையணும். இல்லாட்டி அந்த நூலை எட்ட வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைப்பா எனக்கு முமுட்சிதமாக வேண்டாம், நான் அதை தெரிஞ்சுக்க வேண்டாம்னா அந்த அதிகாரி எப்படி இருக்கணும்? உள்ளே வர வேண்டாம், அப்படியே போயிடலாம். ஓகே, அதனால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். அடுத்தது பிரயோஜனம் என்னென்னா, அவங்க முமுட்சித்துவத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் அதில் என்ன இருக்கிறது என்றால், இரண்டாவது விஷயத்தில் அவர்களுடைய நூலினுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் என்ன இருக்கிறது? ஒரு நூல் புத்தகத்தை எடுத்தோம்னா பின்னாடி அட்டையில் எழுதியிருப்பாங்க. சில பேர் புக்கில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்கிறது ஒரு இது இருக்கும். நமக்கு விருப்பமாக இருந்தால் உள்ளே போகலாம், இல்லாட்டி நம்ம முடிச்சிடலாம். அதேமாதிரி அந்த விஷயம் தத்துவ போதம் என்ற ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த தத்துவ போதம் என்று இருக்கிறது. நம்ம அப்போ நூலை பிரிக்கலாம். அடுத்தது கடைசியாக பார்த்தா சம்பந்தம்னு ஒன்று இருக்கிறது. அந்த நூலை கற்பவனுக்கும் அந்த நூலுக்கும் என்ன சம்பந்தம், என்ன இருக்கிறது? அவங்க யார், இவங்க எழுதியிருக்கவங்க யார்? அப்படி இருந்தால் தான் அடுத்ததாக அந்த நூலை நம்ம பெரட்டிக்கிட்டே உள்ளறைய போகலாம். அதனால் இந்த அனுபந்த சதுஷ்டத்தையும் இந்த சாதன சதுஷ்டத்தையும் நம்ம முன்னாடி வந்திருக்க வேதாந்த மாணவர்கள் கொஞ்சம் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சாதன சதுஷ்யங்கிறது இதெல்லாம் பார்த்தோம், வேகம் வைராக்கியம் அதெல்லாம் உள்ளது. சாதன சதுஷ்யம் இது வந்து அனுபந்த சதுஷ்யம் என்று சொல்லுகின்றோம். இது நூலை கற்க வேண்டும் என்ற அதிகாரி யாரு, சம்பந்தம் என்ன, அந்த நூலினால அவருக்கு என்ன பிரயோஜனம், அடுத்ததாக அதில் என்ன விஷயம் உள்ள இருக்கு எல்லாம் பார்த்துக்கிறது. ஏன்னா அவங்க நூல் எழுதும்போதே ஒரு ஆமாம் ஓகேம்மா, நூலை கற்பவனுக்கும் அந்த நூல் பொருளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, அதுதான் சம்பந்தம். நூலை என்னம்மா பிரயோஜனங்கிறது பலன். அப்படியா? அதாவது பிரயோஜனங்க நம்ம பிரயோஜனம், அதனால லாபம். பிரயோஜனம்னா என்னென்னா, இந்த பிறவி சூழலேருந்து வெளில போகிறது என்ன பலன், அதான் பலன். பிறவி சூழலேருந்து நம்ம எட்ட போயிடுறோம், அது பலன், உனக்கு அது கிடைக்கும்பா அப்படின்னு அந்த நூலில் சொல்கிறார். இது வந்து இன்னொன்று சம்பந்தம்னு என்னென்னா, அவன் ஏன் இப்போ நான் சொன்னேன்ல, அனாவசியமாக தேவையில்லாதவங்க அந்த நூலை கற்கணும்னு தேவையில்லை. அதிகாரி என்னென்னா வேதாந்தம் கற்பதற்கு உரிய அந்த தகுதி, அது ஆமாம், அது தகுதி. ஆமாம் ஆமாம், அது தகுதின்னு அர்த்தம். அது சம்பந்தம். இது என்னென்னா, அந்த நூலை கற்பவனுக்கும் அந்த நூல் பொருளுக்கும் என்ன தொடர்பு. இப்போ நீங்கள் வந்து ஹிந்து தான், நானும் ஹிந்து, ஆனால் இந்த நூல் எனக்கு வேணான்னு நினைக்கிறேன். இந்த நூலை நீங்கள் கற்றுக்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இது
நம்ம பிரம்மசூத்திரம் வருது. இப்போ நீங்கள் என்ன அந்த லெவலுக்கு வரலன்னு வச்சிங்க, வேண்டாம் இப்போ நம்ம வேண்டாம், பகவத்கீதையை முடிச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு கேட்குறோம். அப்போ அந்த இது தேவையா உங்களுக்கு, சம்பந்தம் ரெண்டுக்கும் வேணுமா, இப்போ இதுக்கும் அதுக்கும் வேணுமா அப்படின்னு நினைக்கிறது அந்த சம்பந்தம். புரியுது? ஓகே, நான் அப்புறம் வேணா சொல்கிறேன். ஓகே, இப்போ இது அனுபந்த சதிர்ஷம்னா என்னன்னு தெரியுது உங்களுக்கு. அதில் 4 பாயிண்ட் இருக்கிறது. அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம். எப்படி இதுமா நூல் எழுதுகிறவங்களும் இதை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுவாங்க. அந்த வார்த்தைகளையும் காலையில் ஐயா சொன்ன, சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த திருவாசகத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து போட்டு எழுதியிருப்பாங்க. எந்த வார்த்தைகளும் அனாவசியமான வார்த்தைகள் இல்லை. அதே மாதிரி ஒரு நூல் எழுதுறோம்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் உள்ள பிரயோஜனத்தையும் விஷயத்தையும் எது தேவையில்லாத வார்த்தைகள் அதில் இருக்காது. அப்படி தான் நூல்கள் எழுத வேண்டும். அதை அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார்கள். இதுதான் நூல் எப்படி எழுத வேண்டும் என்பது இருக்கிறது. நூலை யார் கற்க வேண்டும், அவங்களுக்கு என்ன பிரயோஜனம், அடுத்ததாக அவன் நூலை கற்பவர்களுக்கும் அந்த நூலுக்கும் என்ன சம்பந்தம், அதுதான் நம்ம சம்பந்தம் என்று சொல்கின்றோம். இது அனுபந்த சதுஷ்டயம் என்று சொல்கின்றோம். அடுத்ததாக அனிர்வாசியம் என்று பெயர். அனிர்வாசியம்னா ஒரு இதை சொல்லால் நம்ம விளக்கணும்னா அதற்கு பேர் அனிர்வாசியம் என்று பெயர். சொல்லால், அதாவது சொல்லுனால விளக்கப்பட்டுள்ளது. தத்துவ போதம் என்றால் என்ன, போதம் என்றால் அறிவு, தத்துவம் என்றால் மெய்ப்பொருள் என்று சொல்கின்றோம். அப்போ அதை நம்ம வார்த்தையினால் இந்த சொல்லால் விளக்கப்பட்டிருக்கின்றோம். தத்துவம் என்றால் மெய்ப்பொருள், போதம் என்றால் அறிவு, அந்த மெய்ப்பொருள் அறிவு என்பதுதான் தத்துவ போதம் என்று சொல்கின்றோம். இதுவே இதில் இப்போ அனிர்வாசியம் என்றால் நம்ம சொல்லால் விளக்கப்பட முடியாது. இப்போ நம்ம தத்துவபோதம்னு சொல்லிட்டேன், அதே என்னால் சொல்லால் சொல்ல முடியலன்னா அதுக்கு அனிர்வாசியம் என்று பெயர். அடுத்தது இந்த வாசியம் என்றால் சொல்லால் கூறப்படுவது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் இந்த வாசியம். முடியாதுன்னா அனிர்வாச்சியம் சொல்கிறோம். அனிர்வாச்சியம்னா சொல்லால் விளக்க முடியும். அதான் ஆமாம், ஓகே, அதான் அனிர்வாச்சியம் சொல்கிறோம். ஆமாம், அதான் அனிர்னு சொல்கிறோம். வாசியம்னா விளக்கப்பட முடியும், அனிர்வாச்சியம்னா அனிர்வாச்சியம்னா விளக்கப்பட முடியாது. ஓகே ஓகே, இப்போ நம்ம நிறுத்திக்கலாம் அதோட. இப்போ அனிர்வாச்சியம்னா நமக்கு எல்லாருக்கும் விளக்கப்பட முடியாது என்பதை அனிர்வாச்சியம் என்று சொல்கின்றோம். அடுத்ததாக சமஷ்டி என்றால் என்ன, வியஷ்டி என்றால் என்ன? சமஷ்டி என்றால் அது என்னென்னா ஒட்டுமொத்த அப்படின்னு சொல்கிறோம், சமஷ்டி என்று சொல்கின்றோம். இதுக்கு ஒட்டுமொத்தமாக டோட்டலாக இருந்துன்னா அதற்கு சமஷ்டி என்று சொல்கின்றோம். உதாரணமாக சொல்கிறோம்னா இந்த ஏக ஆத்மா என்று சொல்கின்றோம். ஆத்மா என்பது நம்முடைய அத்வைதத்தில் பார்த்திங்கன்னா ஏக ஆத்மா என்று சொல்கின்றோம். இந்த ஆத்மா எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்ட உள்ளது என்று சொல்கின்றோம். அதுதான் நம்ம அத்வைதத்தில் உள்ள முக்கியமான கருத்து. இது சமஷ்டி என்று சொல்கின்றோம். புரியுதுங்களா? இப்போ இன்னொன்று வியஷ்டின்னு என்னென்னா ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனி ஆத்மா தான். ஐயாவுடைய ஆத்மா வேற, என்னுடைய ஆத்மா வேற, அப்போ இவங்க ஆத்மா வேறன்னா அது நம்ம வியஷ்டி என்று சொல்கின்றோம். அது தனிப்பட்ட என்று அர்த்தம். இதே நம்மளுடைய நூல்களில் பார்த்தோம்னா, கருத்துக்களில் பார்த்தோம்னா அதில் இப்போ வேதாந்தத்தில் பார்த்தா சமஷ்டி இருக்கிறது. அதே இன்னொரு நூல் என்னென்னா பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் என்னது, சாங்கிய பிலாசபியில் பார்த்தோம்னா அதில் தனிப்பட்ட என்று ஒன்று இருக்கும். அவங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன, ஒவ்வொரு அந்த இதுவும் தனித்தனியாக, ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனி என்று சொல்வார்கள் அவங்க. அது சாங்கிய யோகத்தில். அதாவது பிலாசபியில் நம்ம முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கணும்னா சாங்கிய பிலாசபி, பதஞ்சலி யோகா, அடுத்தது வைசாசிகா ஒன்று தெரிஞ்சுக்கணும், இன்னொன்று நியாயா ஒன்று, வைசாசிகாவும் நியாயாவும் ஒன்றாவே இருக்கும். அடுத்தது மீமாம்சா ஒன்று, வேதாந்தா ஒன்று. இந்த 6 தான் நம்மளுடைய சமய கருத்துக்களாக சொல்கின்றோம். சொல்லுங்க. எதை? இது ஆத்மா, இது ஆத்மா தான். உங்கள்கிட்ட இருக்கிறது ஆத்மா தானே? ஆமாம், வேர்டு அவ்வளோதான். இப்போ தனியாக இப்போ எப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய பாவம் புண்ணியம் அதெல்லாம் இந்த ஆத்மாவில் தனியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த நீங்கள் செய்கிறது உணர்றது தனி ஆத்மா, அது வியஷ்டி என்று சொல்கின்றோம். சமஷ்டி என்றால் ஏக ஆத்மா என்று நாம் புரிந்து கொள்ளுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். அது ஜீவாத்மாவுக்கு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தானே சொல்கிறோம். நீங்க இப்படி புரிஞ்சுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏக ஆத்மானுக்கு ஆப்போசிட் தனியா புரிஞ்சுங்க. தனி ஓகே, தனி ஆத்மா அவ்வளவு. ஆமாம், அதுக்கு இல்லை சார், இது தனிப்பட்ட ஆத்மா. சமஷ்டின்னா கூட்டு ஆத்மா. நம்மளுடைய அத்வைதத்தில் நம்ம சமஷ்டின்னு தான் சொல்றோம். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாக்களும் நம்ம பின்னப்பட்டிருக்கிறது.
இதோட இல்லைன்னா நம்ம ஆத்மாக்கள், அனிமல்ஸோடைய ஆத்மாக்கள், எல்லா ஆத்மாக்களும் ஒன்னோட ஒன்று தான் இருக்கிறது. அதுதான் நம்மளுடைய அத்வைத்தில் மிக முக்கியமாக. ஆமாம். ரைட். அடுத்ததாக அனாதி என்று சொல்கின்றோம். அனாதி என்றால் தொடக்கம் அல்ல. தொடக்கம் நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஆத்மா அனாதி தான். அதேமாரி பரமாத்மாவும் அந்த அனாதி என்று சொல்கின்றோம். அதெல்லாம் ஆத்மா என்பது எப்பொழுது தோன்றியது என்று நமக்கு தெரியாது. அதைத்தான் நாம் அனாதி என்று சொல்கின்றோம். இப்போ இதில் 10 எழுதியிருக்கிறவங்களுக்கு மங்கள ஸ்லோகம் என்றால் என்னன்னு தெரியுது உங்களுக்கு. பிரஸ்தானத்திரயம் என்றால் நம்ம கற்க வேண்டிய அந்த அத்வைத்தில் மிக முக்கியமான 3 நூல்களை சொல்கின்றோம். இதை உபநிஷத்துக்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் என்று நாம் சொல்கின்றோம். அடுத்தது பிரகரண கிரந்தம்னா வேதத்திலே ஒரு முக்கியமான டாப்பிக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு நூலாக எழுதுவதற்கு பேர் பிரகரண கிரந்தங்கள் என்று பேர். நிறைய சங்கராச்சாரிய நூல்களும் சரி, இல்லை வித்யாரண்யர் நிறைய நூல்கள் இருக்கின்றார். அதேமாரி திருச்சிவரிஷி வேகம் அது நிறையா அவர் எழுதியிருக்கின்றார். அது பஞ்சதசி இருக்கிறார். ரொம்ப அருமையான நூல்கள் எல்லாம். இதெல்லாம் பிரகரண கிரந்தங்கள் என்று சொல்கின்றோம். அடுத்ததாக தத்துவபோதம் என்றால் மெய்ப்பொருளுடைய அறிவை காண்பது தத்துவபோதம் என்று சொல்கின்றோம். ஆத்மாவை பற்றி விசாரிப்பதற்கு பேர் ஆத்மா என்று ஆத்ம விசாரம் என்று சொல்கின்றோம். அனுபந்த சதுஷ்யம் என்பது 4 உட்பொருளை கொண்டது. அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், அவங்களுக்கு சம்பந்தம் என்ன என்பதை ஒரு நூலினுடைய அடிப்படையை பற்றி நம்ம புரிந்து கொள்வது அனுபந்த சதுஷ்யம் என்று சொல்கின்றோம். அடுத்தது அனிர்வாச்சியம் என்றால் ஒரு சொல்லால் அந்த பொருளை விளக்க முடியாத ஒரு நிலை வருந்தால் அதற்கு பேர் அனிர்வாச்சியம் என்று சொல்கின்றோம். அடுத்தது சமஷ்டி என்றால் என்ன, வியஷ்டி என்றால் என்ன. சமஷ்டிங்கிறது ஏக ஆத்மா. ஒரு தனிப்பட்ட ஆத்மாவை பற்றி சொன்னோம்னா அது வியஷ்டி என்று சொல்கின்றோம். அடுத்ததாக அனாதி என்பது ஒரு தொடக்கம் இல்லாத ஒரு இது இருந்ததுன்னா அதுக்கு பேர் நம்ம அனாதி என்று சொல்கின்றோம். இப்போ இந்த 10 பொருள்களை சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு படித்தே சொல்லிடுறேன். அப்புறம் அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதில் கேட்டுக்கலாம். ஏன்னா இது மாதிரி எழுதுனா நல்லது உங்களுக்கு. ரூபம் என்றால் என்ன? அவித்யா ரூபம். ஆராய்ச்சி செய்தால் இல்லாமல் இது போய்விடும். இதற்கு பேர் அவித்யா ரூபம் என்று. அதாவது கொஞ்சம் நல்லா டீப்பாக போயிட்டு பார்த்தோம்னா அதில் ஒன்றுமே இருக்காமல் போயிடும். இதற்கு பேர் அவித்யா ரூபம் என்று சொல்லுகின்றோம். அவஸ்தாஸ்திரயங்கிறது இப்போ காலையில் ஐயா சொல்லிட்டாங்க உங்களுக்கு. அதில் விழிப்பு, கனவு, உறக்கம் என்ற 3 நிலைக்கும் டோட்டலாக என்ன பேர் சொல்கிறோம்? அவஸ்தா திரயம் என்று சொல்லுகின்றோம். அடுத்ததாக பிரக்கிரியா என்னால் என்ன ஒரு சொல்கிறோம். ஒரு இதுக்கு பிரக்கிரியா என்ன அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரக்கிரியா என்ன வேற ஒன்றும் இல்லை, உத்திகள் என்று பெயர். அதுக்கு தமிழில் உத்திகள்னு சொல்கிறோம், இல்லை மெத்தடாலஜின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இப்போ இங்கேருந்து நீங்கள் உக்கடம் போகணுன்னு சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், ஐயா நீங்கள் இந்த மெயின் ரோட்டுக்கு போங்க, இந்த மதுக்கரை ரோட்டுக்கு போங்க, அங்கேருந்து கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா மெயின் ரோடு வந்துடும், அங்கே ஒரு பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் உக்கடத்துக்கு போகலாம் என்று சொல்கிறோம். இது மெத்தடாலஜி. இது சொல்லிக் கொடுக்குறது மெத்தடாலஜி என்று பெயர். அதேமாதிரி நீங்கள் எந்த இதை செய்யணுனாலும் அப்போ பிராணாயாமம் பண்ணுறோம். பிராணாயாமத்தில் நம்ம லெஃப்ட்டில் இழுத்து ரைட்டில் இழுக்கிறோம். அதுலேயே என்ன கும்பகம் பண்ணுறோம். அப்புறம் அதில் நிறைய மெத்தடாலஜி இருக்குது உங்களுக்கு பிராணாயாமத்தில். அதை ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுப்பது பிரக்கிரியா என்று நாம் சொல்லுகின்றோம். அதனால் பிரக்கிரியாங்கிறது என்ன இல்லை, மெத்தடாலஜி அல்லது தமிழில் உத்திகள் என்று நினச்சிங்க. அதில் அடுத்ததாக பிரியம், மோதம், பிரமோதம். இது 3க்கு என்ன வித்தியாசம்? பிரியம், மோதம், பிரமோதம். இதில் அந்த பார்ப்பதால் ஏற்படும் இன்பம் ஒன்று. அதாவது பிரியங்கிறது என்னென்னா ஒரு பார்க்கறதுனால ஒரு பொருள் மேலே நமக்கு அதில் இன்பம் ஏற்படுகிறது. அதுக்கு பேர் பிரியம் என்று. பிரீத்தின்னு பேர் வைக்கிறாங்கல்ல தமிழ் இல்லையா? பிரீத்தினா வேற ஒன்றும் இல்லை, அன்பு, அன்புக்குரியவள். அதனால தான் வீட்டில் பேர் பிரீத்தி என்று சொல்லுகின்றோம். அடுத்ததாக மோதம் என்றால் என்னென்னா அந்த விரும்பிய பொருள் பார்க்குறோம் இல்லையா, ஹோட்டலில் இப்போ வெளில பார்க்குறோம், பார்த்த உடனே நமக்கு லட்டு இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட் இருக்குது, அதை பார்க்கும்போது இருக்கிறது பிரியம் என்று சொல்ல போகிறோம். அதை வாங்கிட்டோம்னா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா, வாங்கினோடனே சாப்பிடல, இப்போ வாங்கினோடனே விரும்பிய பொருளை அடையும் போது இருப்பது அதற்கு மோதம் என்று பெயர். 3வது பிரமோதம்னா என்னென்னா அந்த விரும்பி அடைந்த பொருளை நம்ம அனுபவிக்கிறோம், அதற்கு பேர் மோதம். அதனால் ஸ்வீட் சாப்பிடும்போது வாக்கில் நாக்கில் படுது, ஸ்வீட்டு செய்யறதுக்கு நமக்கு தெரியுது. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், பிரமோதம் என்று பெயர். இந்த 3 வார்த்தையும் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று பிரியம், மற்றொன்று மோதம், இன்னொன்று பிரமோதம் என்று பெயர். இந்த 3ஐயும் நம்ம ஒரு டெக்னிக்கல் வேர்டாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக சத்து அசத்து என்று என்ன அப்படின்னா என்ன? சத்துன்னா என்னென்னா ஒரு சத்து அசத்துன்னு நிறைய படிக்கிறோம் நம்ம. சத்துன்னா என்னென்னா 3 காலத்திலும் இருப்பதுக்கு பேர் சத்து என்று சொல்லுவோம். ஒரு பொருள் 3 காலத்திலும் இருப்பது, அதுக்கு பேர் சத்து என்று சொல்லுகின்றோம். அசத்துன்னா என்னன்னா இந்த அன்றுதம், அது உண்மையும் அல்ல அல்லது பொய்யும் அல்ல, அதுதான் அசத்து என்று சொல்லுகிறோம். அது உண்மையும் அல்ல, அது
பொய்யும் அல்ல, அசத்து என்று அதை நாம் சொல்லுகின்றோம். சத்து என்றால் வேற ஒன்றும் இருப்பு அப்படின்றா, சத்துனா அதுக்கு பேர் இருப்பு என்று சொல்கிறோம். அதனால தான் சத் சித் ஆனந்தம் என்று சொல்லுகின்றோம். சத்துன்னா இருப்பது, சித்துனா அறிவு, ஆனந்தம்னா நமக்கு மகிழ்ச்சி என்று சொல்லுகின்றோம். சத் சித் ஆனந்தம் என்று சொல்லுகின்றோம். அப்போ சத்துனா என்ன? சத்துனா இருக்கிறது, அசத்துனா அது இல்லாமல் இருக்கலாம், இல்லையும் இருக்கலாம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்திருக்கலாம், உள்ள வரலாம், இல்லை இருக்கிற பொருளும் போகலாம். அதனால் உண்மையும் அல்லது பொய்யும் அல்ல என்று சொல்கின்றோம். அடுத்ததாக சத் சித் ஆனந்தம். இப்போ முதல்ல சொன்னப்போ சத் சித் ஆனந்தம் என்னென்னா, இந்த 3 உடல்கள், 3 அவஸ்தைகள், 5 கோஷங்கள், இப்போ நடத்தினாங்க எல்லாத்தையும். 3 உடல்களை பற்றி சொன்னாங்க, 3 அவஸ்தைகளை பற்றி நமக்கு சொன்னாங்க, 5 கோஷங்களை பற்றியும் கற்பகம்மா சொன்னாங்க. இவங்க இது அனைத்தும் அன்ருத், ஜட, துக்க, சிவரூபமாவை இவற்றிற்கு சாட்சியாக இருப்பது தான் இந்த சச்சித் ஆனந்தம். இதுக்கு சாட்சியாக இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்கிறது தான் சச்சித் ஆனந்தம் என்று பெயர். இதெல்லாம் இப்போ நம்ம சொன்னதில் நடத்தினதெல்லாம் அன்ருத்தாக இருக்கலாம், இல்லாட்டி ஜட, துக்க, சுவரூபமாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் சாட்சியாக இருப்பது தான் என்னது? சச்சித்து ஆனந்தம். அதைத்தான் நம்ம ஆத்மா என்று சொல்லுகின்றோம். அடுத்தது பிரம்ம சுவரூபம் என்று சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரம்மத்துக்கு என்னென்ன ஒரு குவாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு உள்ள குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிர்வீகாரம், நிர்குணம், எந்த குணங்களுமே இல்லாது, அதான் அந்த பிரம்மனுடைய இது சொல்கிறோம். அது ஒரு அனாதி. எப்படி நம்ம ஆத்மா எப்படி அனாதியோ அதுவும் அதேமாதிரி ஒரு அனாதி, எப்படியுமே தொடக்கம் இல்லாமல் ஆரம்பித்தது. அடுத்ததாக அலட்சணம், எந்த லட்சணம் அதுக்கு எதுவுமே கிடையாது. ஸ்ருதியை போன்றது சூட்சமானது இது பிரம்மம். எப்படி ஒரு பாடலுக்கு சுருதி முக்கியமோ அதே மாதிரி அந்த பிரம்மமும் இருக்கின்றது என்று பிரம்ம லட்சணம். இது வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததாக விவர்த்த உபாதான காரணம். உபாதான காரணம் என்ன? நகைக்கு தங்கம் அலைக்கு தங்கத்துக்கு இது நகைக்கு தங்கம் முக்கியம். அது என்ன காரணமாக இருக்குது? விவர்த்த உபாதான காரணமாக இருக்கிறது. அதேமாதிரி கடலில் அலை இருக்குது, அலையும் தண்ணி தான், எல்லாமே நுரையும் அங்கே தண்ணியாக தான் வரப்போகுது, கடலும் தண்ணி தான். இதெல்லாமே இருக்கிறது அலைக்கு தண்ணீர் இருப்பது, உலகிற்கு பிரம்மம் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் காரணமாக இருப்பது. இது எல்லாமே நம்ம உபாதான காரணம் என்று சொல்லுகின்றோம். ஒரு பையவன் இருக்கான், மண்ணு பானை தயார் பண்ணுறான், அப்போ மண்ணு தான் அதுக்கு உபாதான காரணம் என்று சொல்லுகின்றோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இது இருக்குது, நகை இருக்குது, அதுக்கு இப்போ எதுக்கு உபாதான காரணம்? தங்கம் தான் உபாதான காரணம். அடுத்தது இந்த அத்தியாரோபம் என்றால் என்ன? அத்தியாரோபம்னா என்னன்னு பார்த்தோம்னா, கையை காட்டுவது ஒரு அத்தியாரோபம். அத்தியாரோபம்னா என்னென்னா, ஒரு ரூம் இருக்குது, ரூமில் மேலே லைட் அடிக்கிறாங்க, லைட்டு ஃபோக்கஸ் ஆகுது, நம்ம அப்படி கையை நீட்டினோம்னா கை மேலே அந்த லைட்டு படுது, இது அத்தியாரோபம் என்று பெயர். இப்போ அந்த கை மேலே லைட்டு படுது, அதுக்கு அத்தியாரோபம் என்று சொல்கின்றோம். கையை எடுத்துட்டோம், அப்போ அங்கே என்ன இருக்கும்? லைட் இருக்கானா? நமக்கு லைட்டை பற்றி தெரியாது, அது லைட்டு வருமா வராதுன்னு தெரியாது. ஆனால் கை இருக்கும்போது தான் லைட்டு அங்கே தெரியுது, அதனால் அதுக்கு பேர் கையை காட்டுவது அத்தியாரோபம். அபவாதம் வெளியில் கையை எடுத்துட்டோம்னா அங்கே ஒன்றுமே நமக்கு தெரியாது, அதுக்கு பேர் அபவாதம் என்று பெயர். அதாவது வெளிச்சம் இருக்கிறது என்று புரிந்து கொள்வது ஞானம். இதை வச்சு தான் நம்ம வெளிச்சம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். கை இருக்கும்போது வெளிச்சம் தெரியுது, கையை எடுத்துட்டோம்னா நமக்கு வெளிச்சம் தெரியல, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வெளிச்சம் இங்கே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதுதான் ஞானம். ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஞானம் என்று கருத வேண்டும். இப்போ நம்ம கயிறு பார்க்குறோம், கயிறு இருக்கும்போது அது பாம்பு மாதிரி தெரியுது, அப்புறம் லைட் அடித்தபடி ஞாபகம் நமக்கு என்ன ஆகிடுது? வந்தோடனே ஞானம் விடுகிறது, இல்லை இது பாம்பு இல்லை கயிறு தான் அப்படின்னு நமக்கு ஞானம் விடுகிறது. இதை இன்னொன்று அத்தியாரோபத்துக்கு இன்னொன்றுன்னா, இன்னொன்று திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம்னு என்ன? இப்போ பிரபஞ்சத்தை காட்டுவது அத்தியாரோபம், பரம்பொருளை உணர்த்துவது நமக்கு உபதேசம், பிரபஞ்சத்தை நீக்குவது அபவாதம், வெளியில் எடுத்துடுறோம், பரம்பொருளை உணர்த்துவது நமக்கு ஞானம். இதுமாரி பரம்பொருள் இருக்கிறது என்பதை இந்த ஞானத்தின் வழியாகத்தான் நாம் உணர்ந்து கொள்கின்றோம் என்ற ஒரு சொல்வது தாஷ்டாந்தம் என்று சொல்லுகின்றோம். அடுத்ததாக அந்தக்கரணம்னா என்ன? இது எல்லாருக்கும் நம்ம சொல்லிட்டோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 அந்தக்கரணமாக இருக்கிறது. அதுமாரி புறக்கரணங்கள். அந்தம்னா வேற ஒன்றும் இல்லை, உள்ளே இருக்கிறதுக்கு பேர் உள்ள கருவி, கரணம்னா கருவி, உள்ளே இருந்ததுன்னா அதுக்கு பேர் அந்த கரணம், வெளியில் இருந்ததுன்னா புறக்கரணங்கள் என்று சொல்கின்றோம். அடுத்ததாக பஞ்சீகரணம் என்னென்ன? மேடம் இது சொல்லிட்டாங்க, நான் ஒரு சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லிடுறவங்ககிட்ட. 5 மகாபூதங்களில் தாமச அம்ச வடிவத்தில் ஒவ்வொரு பூதத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 பூதங்கள் இருக்கின்றன.
அது நிலம், நெருப்பு, காற்று, நீர், 5 பூதங்களும் இருக்கின்றன. இந்த 5 பூதங்களிலும் அப்படியே பாதியாக வெட்ட வேண்டியது. எல்லா பூதத்துலேயும் 5 பாதியாக எடுத்துக்கிறோம். அந்த 50% இருக்கும். அதில் பாதியாக வெட்டோம்னா ஒரு 50% இருக்கும். எல்லாத்துலேயும் அதேமாதிரி ஒரு 50% எடுத்துக்க வேண்டியது. அடுத்த பாதி இருக்கு இல்லையா, இந்த பாதியை நம்ம 4ஆக கட் பண்ணிக்கிறோம். 1, 2, 3, 4ஆக கட் பண்ணிக்கிறோம். இப்போ கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஒரு பாதி எடுத்து ஒன்றில் பக்கத்தில் வைக்கிறோம், அடுத்த ஒரு பாதி எடுத்து அடுத்த 2ஆவதுல வைக்கிறோம், அடுத்தது வந்து 3ஆவதுல வைக்கிறோம், 4ஆவதுல வைக்கிறோம். அப்போ ஒவ்வொன்றிலேருந்தும் எடுத்து அடுத்த 4ல் இருக்கு அதை விட்டுட்டு பாக்கி 4லையும் எடுத்து வச்சோம்னா எல்லாமே ஃபில்லப் ஆகிடும். புரியுதுங்களா? அதுதான் நம்ம பஞ்சீகரணம் என்று சொல்கிறோம். ஏனென்றால் நம்ம ஆகாயத்தில் பார்க்குறோம், இதில் தண்ணீரில் பார்க்குறோம், தண்ணீரில் காற்று இருக்குது, தண்ணீரும் இருக்குது. அதனால தான் நமக்கு இந்த மாதிரி பஞ்சீகரணம் செய்கிறதுனால தான் இருக்குது. நெருப்பு இருக்குது, நெருப்பில் காற்றும் இருக்கிறது. அப்போ அதனால் ஒவ்வொன்றோட ஒரு இந்த பஞ்சபூத்தில் எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் இந்த பஞ்சீகரணத்தினால தான் அது வருகிறது. ஒரு இதில் வந்து ஒரு பஞ்சபூத்தில் 1 எடுத்துக்கிட்டு 50% கட் பண்ணிவிட்டு அதிலே வச்சுட்டு பாக்கி உள்ள 50 4ஆக கட் பண்ணிக்கிறோம். அந்த ஒவ்வொன்றையும் எடுத்து அடுத்தடுத்துல பாக்கி 4 இருக்கும் இல்லையா, அந்த 4ல் அதை எடுத்து வச்சிடுறோம். அதேமாதிரி அடுத்ததில் 2ஆவதுல நான் 50% கட் பண்ணியிருக்கோம், அதில் 4 இருக்குது, அதை பாக்கி 4லையும் எடுத்து வைத்து விடுகிறோம். 3ஆவதுலேயும் அதேமாதிரி 50% இருக்குது, பாக்கி வந்து 4 கட் பண்ணியிருக்கிறத பாக்கி 4லையும் எடுத்து வச்சிட வேண்டியது. கடைசியில் இருக்கொன்றில் பார்த்தோம்னா அதையும் எடுத்து வச்சுட்டோம்னா எல்லாம் அதில் ஃபில்லப் ஆகிடுது கம்ப்ளீட்டாக. இதுதான் நம்ம பஞ்சீகரணம். அம்மா நேற்றுக்கு நல்லா சொன்னாங்க. அதை எனக்கு தெரிந்தவரில் உங்களுக்கும் அதை திரும்பி ரிவிஷன் ஒன்று கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அது பஞ்சீகரணம் என்று சொல்லுகின்றோம். அடுத்ததாக உபாதினா என்ன, உபகிதம்னா என்ன? ஈஸ்வரனுக்கு மாயை வந்து உபாதி. ஒன்று வந்து இதாக சொல்கிறோம், ஒன்று பிரம்மனில் ஒன்று சகுண பிரம்மன் சொல்கிறோம், இன்னொன்று வந்து நிர்குண பிரம்மன் ஒன்று சொல்கிறோம். அந்த நிர்குண பிரம்மன் தான் நம்ம பிரம்மன், அதுதான் ஒன்று இல்லை, அதுக்கு எந்தவித குணங்கள் எதுவுமே கிடையாது. அந்த நிர்குணம் பிரம்மன் மாயையோடு என்று சேருகின்றாரோ அப்போ அதுக்கு ஈஸ்வரன் என்று பெயராகிவிடும். அந்த ஈஸ்வரன் வந்து இதாக இருக்கிறார், அந்த காரணமாக உள்ளரே இருப்பார் அவர். அதுக்கு அடுத்தது அவிக்தமாக மாறாரு, அப்புறம் வியக்தமாக மாறி விடுகிறது. இதில் ஈஸ்வரனுக்கு மாயை யாருன்னா அந்த உபாதி தான் காரணம். பரம்பொருளுக்கு வந்து அது உபகிதமாக இருக்கின்றது. இதுதான் ஜீவனுக்கு அறியாமை உபாதி, பரம்பொருளுக்கு வந்து உபகிதம் என்று சொல்கின்றோம். மாயை வந்து உபகிதம் என்று சொல்கின்றோம். அதனால் உபாதி, இன்னொன்று வந்து உபகிதம் என்று சொல்கின்றோம். இன்னொன்று இந்த ஆகாயம் இருக்கிறது, ஆகாசம், இதுக்குள்ளே வச்சிட்டோம்னா உள்ள காற்று இருக்குது, இதுக்குள்ளாரையும் காற்று இருக்குது இருக்குல்ல, இல்லை, இதுக்கு வந்து கடாகாசம் என்று பெயர். ஏன்னா கடம் என்றால் குடம் என்று அர்த்தம். இதில் கடாகாசம், இதில் உள்ள ஆகாயத்துக்கு பேர் கடாகாசம். அடுத்தது மடாகாசம்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த பில்டிங்குள்ளார காற்று இருக்கு, இதற்கு பேர் மடாகாசம். இதுக்குள்ளே காற்று இருக்கு இல்லையா, இது மடாகாசம், ஆகாயம் இருக்கிறது. ஆனால் குடத்தை உடைச்சிட்டாலும் சரி, இந்த பில்டிங்கில் ஏதாவது ஒரு பில்டிங்கில் இல்லைன்னாலும் என்ன ஆகிடும், அது அதோட மறைந்து விடுகிறது. அது நம்ம பெரிய ஆகாசத்தோட இது மறைந்து வருகிறது. இந்த குடாகாசம் மடாகாசம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுங்க. அடுத்ததாக பிரஜானம், இது வந்து எல்லாமே வந்து மகா வாக்கியம், இது போக படிச்சிடலாம், நம்ம இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி வச்சுடுறோம் கொஞ்சோண்டு. பிரஜானம் பிரம்ம இதெல்லாம் மகா வாக்கியம். மகா வாக்கியங்கள்னா என்னென்னா, இதில் 4 மகா வாக்கியங்கள் நம்மளுடைய வேதத்திலே முக்கியமாக எடுத்திருக்கிறோம். ஆனால் நிறைய மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. இந்த மகா வாக்கியத்தில் எதில் எடுத்திருக்கிறாங்கன்னா, இதை எடுத்து தான் ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கு உதாரணமாக எடுத்திருக்கிறார். எதுக்கு இந்த மகா வாக்கியம்னா, அதனுடைய உபயோகம் என்னென்னா, பிரம்ம ஜீவ ஐக்கியம், இரண்டும் ஐக்கியத்தை பற்றி தான் சொல்லுகிறது. நீந்தான் பிரம்மன் என்று சொல்வதும் இந்த மகா வாக்கியம்தான். இது அந்த 6 குருடர்கள் போய் யானையை தடவி பார்ப்பாங்க. தடவி பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. யானை வந்து பார்த்தா இது வந்து முறை மாதிரி இருக்குது. ஒத்தவன் என்ன சொல்லுவான், கண்ணு கூட இந்த காலை தடவி பார்த்துட்டு இது மாதிரி தூண் மாதிரி இருக்கும்பா. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஞானிகள் எல்லாருமே அந்த மகா வாக்கியங்களை படித்து விட்டு அவர்களுக்குன்னு ஒரு கண்ணுக்கு தெரியுது இல்லையா, அதை வைத்து தான் நமக்கு இந்த அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் எல்லாம் இருந்து விட்டது. ஆனால் மூல காரணம் எல்லாம் இந்த வேதங்கள் தான், வேதங்களில் உள்ள மகா வாக்கியங்கள் தான். அது நம்மளுடைய சங்கராச்சாரியர் பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்லிட்டார், அவர் அத்வைதம் என்று சொல்லிவிட்டார். அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை ஜீவன் வேற பிரம்மன் வேற எல்லாம் தனித்தனி தான், அதை எப்படியா சொல்ல முடியும் நீங்கள் அப்படின்னு துவைதம் வந்தது. விசிஷ்டாத்வைதம் என்னன்னா, ஆரம்பத்தில் இது கொஞ்சம் துவைதமாக மாடிஃபைடு அத்வைதம், அதுதான் விசிஷ்டாத்வைதம்.
அது அவங்களுக்குள்ள ஒரு போட்டிக்குள்ளார அதே மாதிரி சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அது எப்படி அர்த்தம் என்பது நமக்கு தெரியாது. அதனால் இதில் என்னென்ன, இந்த சிவ பிரம்ம ஐக்கியத்துக்கு பிரஞானம் பிரம்ம, இது முதல் வார்த்தையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பிரஞானம் பேரு உணர்வே பரம்பொருள், அந்த உணர்வே தான் பரம்பொருள் என்று சொல்வது முதல் மகா வாக்கியம். இது எதில் இருக்குன்னா, அந்த இந்த ஒரு உபநிஷத்தில் இருக்கிறது. இந்த உபநிஷத்தில் 3வது பாகத்தில் 1வது டிவிஷனில் 3வது சுலோகமாக ஐத்திரேய உபநிஷதம், இது வேற ஒன்றும் இல்லை, ஐத்திரேய உபநிஷதம். இதில் இந்த பிரஞானம் பிரம்மை என்ற ஒரு கருத்து நமக்கு காணப்படுகின்றது. 2வது அகம் பிரம்மாசி. அகம் பிரம்மாஸ்மிங்கிறது நான் பரம்பொருளாக இருக்கின்றேன். அகம் என்றால் நான் அர்த்தம், நான் பிரம்மனாக இருக்கின்றேன் என்று சொல்லுவதுதான் அகம் பிரம்மாசி என்று பெயர். இது பிருகதாரண்ய உபநிஷத்தில் 1வது அத்தியாயத்தில் 4வது அதிகரணத்தில் 10வது ஸ்லோகமாக இருக்கின்றது. 1-4-10 இருக்கின்றது. அடுத்ததாக அயம் ஆத்மா பிரம்மா, இந்த ஆத்மாவே பரம்பொருள் என்று சொல்வது மாண்டூக்கிய உபநிஷத்தில் 2வது ஸ்லோகமாக இது இருக்கின்றது. அடுத்தது இதை 3 வைத்திருப்போம். அடுத்தது நிர்விகல்பம்னா என்ன, சவிகல்பம்னா என்ன? இந்த சமாதி நிலையிலே பார்க்குறோம். ஒன்று சவிகல்ப சமாதி என்று சொல்லுகின்றோம், இன்னொன்று நிர்விகல்ப சமாதி என்று சொல்லுகின்றோம். சவிகல்பம்னா என்னென்னா பல்வேறு பிளவுகளை உடையது, இது சவிகல்பம் என்று பெயர். பிளவுகள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சவிகல்ப. விகல்பம்னா வேற ஒன்றும் இல்லை, விகல்பங்கிறதுக்கு சவிகல்பம்னு ஒன்று சேர்த்துக்கிறாங்க. அடுத்தது பல்வேறு பிளவுகளை உடையதாக இருப்பது. நிர்விகல்பம் என்றால் பிளவுகளை இல்லாதது. அதாவது இதிலே சமாதி நிலைக்கு சொல்கிறோம். சவிகல்ப சமாதின்னு ஒன்று இருக்கிறது, நிர்விகல்ப சமாதி. சவிகல்பம்னா என்ன, நிறைய நம்ம பொருள்களை பார்க்கின்றோம், அந்த பொருள்களோடு தியானம் பண்ணுறது, அந்த பொருளை வைத்து தான் தியானம் பண்ணுவது. அந்த பொருளும் நம்முடைய ஆத்மாவும் எதுவுமே பிரியாது, அது தனித்தனியாக தான் அப்படியே தான் இருக்கும். அப்படியே இருந்து தியானம் பண்ணுறது. ஆலாபனை உள்ள நம்ம ஒரு லிங்கத்தை வச்சுக்கலாம், இல்லை நடராஜரை வச்சுக்கலாம், இல்லை விஷ்ணு வச்சுக்கலாம், எதை வச்சுலாம் ஆலாபனை பண்ணிட்டு இருந்தோம், அதையே வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அது தனியாக இருக்கும், இது ஆத்மா தனியாக இருக்கும். அது ஒரு தியானம். இது ஒரு சமாதிக்கு வந்தாங்கன்னா இதை என்ன சொல்கிறோம், நம்ம சவிகல்ப சமாதி என்று சொல்கின்றோம். அதே அந்த பொருள் நம்ம ஆத்மாவோட ஐக்கியமாகி ஒன்று ஃபியூஸ் ஆகிட்டுன்னு வச்சுங்க, அதை நிர்விகல்ப சமாதி என்று சொல்கிறோம். அப்போ அந்த பொருளை தெரியாது நமக்கு, அது துவைதமாக இருக்கும், இப்போ அத்வைதமாக ரெண்டு ஒன்றாயிடுது. இதை நாம் நிர்விகல்ப சமாதி என்று சொல்கின்றோம். அதுதான் நிர்விகல்பம் என்று பெயர். அடுத்தது மிக முக்கியமானது என்னென்னா அப்ரோக்ஷம்னு ஒன்று, பரோட்சம்னு ஒன்று இருக்கிறது. இது இன்னொன்று பிரதட்சம்னு ஒன்று சொல்கிறோம். பிரதட்சம், பரோட்சம், அபோக்ஷம். இந்த 3ல் என்ன, பிரதட்சம்னா பார்க்குறோம். இப்போ நான் உங்களெல்லாம் பார்க்குறேன், நேராக கண்ணால் பார்க்குறேன். அப்போ என்னுடைய கருவி ஒன்று உபயோகப்படுது, கண்ணு பார்க்குது. இது பிரதட்சண பிரமாணம் என்று சொல்லுவோம். பிரதட்சணமும் பார்க்குறோம், இது உபகரணங்களால் நம்ம பார்க்குறோம். இதுக்கு பேர் பிரதட்சம் என்று பெயர். இன்னொன்று பரோட்ச ஞானம் என்றால் என்னென்னா, இந்த பரோட்ச ஞானத்துக்கு கொஞ்சம் நம்மளுடைய புலன்களும் கொஞ்சம் யூஸ் ஆகுது. ஆனால் இதில் என்னென்னா, இது அப்ரோட்சத்துக்கு ஒரு மீடியேட், ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டாக இப்போ இந்த பரோட்ச ஞானம் இருக்கிறது. என்னென்னா, இது இருந்தால் தான் அப்ரோட்ச ஞானம் நமக்கு கிடைக்கும். அப்ரோட்ச ஞானம் என்னென்னா, அது எந்த புலன்களும் நமக்கு தேவையில்லை, எந்த விதமான அந்தக்கரணமும் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் இல்லாமையே நம்ம ஒரு ஆத்மாவை உணர்கிறோம். அதற்கு பேர் தான் அப்ரோக்ஷம் என்று பெயர். பரோட்சம் என்றால் இந்த புலன்களும் தேவை, நமக்கு இந்த அந்தக்கரணமும் தேவை. இது இருந்து ஒரு ஞானம் வந்ததினால் அதை பரோட்ச ஞானம் என்று சொல்லுகின்றோம். எந்தவித உட்கருவிகள் புலன்கள் எதுவும் இல்லாமல் நம்ம ஆத்மாவை உணர்ந்தால் அதற்கு பேர் அப்ரோக்ஷம் என்று பெயர். புரியுதுங்களா? அதுதான் நம்ம சங்கராச்சாரியருடைய நூல் அப்ரோக்ஷ அனுபூதி என்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கின்றார். அடுத்ததாக இது ஒரு சஜாதீய பேதம்னு ஒன்று இருக்கிறது, இன்னொன்று விஜாதீய பேதம். இந்த இரண்டையும் பார்க்கலாம். அதுலேயே 3 இருக்குதுன்னு நினைக்கிறேன். சுவகத பேதம் என்று இருக்கிறது, 3 பேதங்கள் இருக்கின்றன. இந்த சகாதீய பேதம் என்றால் என்ன, ஒரு பொருளுக்கும் அந்த பொருளின் வகையை சார்ந்த மற்றொரு பொருளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஒரு பொருளுக்கும் அந்த பொருளின் வகையை சார்ந்த மற்றொரு பொருளுக்கும், ஒரு மாமரம் எடுத்துக்கிறோம், ஒரு மரத்துக்கும் இன்னொரு மாமரத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, பேதம். அதுதான்
நம்ம சஜாதிய பேதம் என்று சொல்கின்றோம். ஒரே ஒரு வெரைட்டி தான். நம்ம வந்து புளிய மரத்தை எடுத்து கம்பேர் பண்ணல, ஒரே மாமரத்தை எடுத்து இந்த மாமரத்திற்கு இது ஒட்டு மாமரமாக இருக்கலாம், அது வந்து ஒரு பாதிரி மாமரம் இருக்கலாம், இல்லாட்டி வந்து மல்கோவா மாமரம் இருக்கலாம். அதனுடைய இலை வித்தியாசமாக இருக்கும், அது மோந்து பார்த்தோம்னாலும் அந்த வாசனையும் வித்தியாசமாக இருக்கிறது. இது வந்து ஒரே ஜாதியில் எடுத்து ஒரு மரத்தை இன்னொன்று கம்பேர் பண்ணோம்னா சதாஜீய பேதம் என்று சொல்கின்றோம். விஜாதீய பேதம் அப்படின்னா ஒரு பொருளுக்கும் அந்த பொருளின் வகையை சாராத மற்றொரு பொருளுக்கும் சேருவது. ஒரு பொருள் எடுத்துக்கிறோம், ஒரு மரத்தை எடுத்துக்கிறோம், அதுக்கு கம்பேரிசனாக ஒரு மரம் எடுக்காமல் என்ன பண்ணுறோம், ஒரு மலையை எடுத்துக்கிறோம். இந்த பொருளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று எடுத்தோம்னா அதுக்கு பேர் விஜாதீய பேதம் என்று சொல்கின்றோம். முதல்ல பார்த்தது சஜாதீய பேதம், இது விஜாதீய பேதம் என்று சொல்கின்றோம். ஒரு பொருளையும் அதற்கு சார்ந்திராத மற்றொரு பொருளையும் எடுத்து கம்பேர் பண்ணோம்னா இதை விஜாதீய பேதம் என்று சொல்லுவோம். இன்னொன்று என்னென்னா ஸ்வகத பேதம் என்று ஒன்று மூன்றாவது இருக்கிறது. சுவம்னா தன்னைத்தானேன்னு அர்த்தம், சுயம் தானே சொல்கிறோம், சுவம் என்று சொல்கின்றோம். இந்த சுவகத பேதம்னா ஒரே மரத்தை எடுத்துக்கிறோம், மரத்தில் ஒரு காயை பார்க்குறோம், ஒரு கிளையை பார்க்குறோம், இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள். அப்போ ஒரே மரத்திலே நிறைய நமக்கு வித்தியாசம் இருக்கிறது, அதுக்கு பேர் சுவகத பேதம் என்று சொல்கின்றோம். இந்த மூன்று வித்தியாசமும் நமக்கு அடிக்கடி நம்ம இந்த வேதாந்தத்தில் வரக்கூடிய கருத்துக்கள். இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அங்கே போய் நம்ம உடனே அடுத்தது ஃபாலோ ஆகாது. அதனால் இது உடனே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா சந்தேகம் அதோடு போய்விடும். அதனால் இது இந்த மூன்று விதமான பேதங்கள் இருக்கின்றன. அடுத்தது வாச்சியார்த்தம் என்று சொல்லுகின்றோம். இந்த உபாதிகளுடன் கூடிய துவம், மனிதனுக்கு உள்ள அந்த உபாதிகள் என்னென்ன இருக்கோ அதுக்கு பேர் வாச்சியார்த்தம் என்று பெயர். லட்சியார்த்தம்னு என்னென்னா உபாதிகள் ஏதுமற்ற பிரத்யேக ஆத்மா, அந்த ஆத்மாவை லட்சியார்த்தம் என்று சொல்லுகின்றோம். இதை வாச்சியார்த்தம் என்று சொல்லுகின்றோம். அடுத்தது பிராதிபாசிகம் அப்படின்னா என்ன? பிராதிபாசிகம்னா வெறும் தோற்றமே என்று கருதுதல், அதுக்கு பேர் பிராதிபாசிகம் என்று. ஒரு தோற்றம் மட்டும்தான், அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு கருதோம்னா அதுக்கு பேர் பிராதிபாசிகம் என்று பெயர். அடுத்தது பிரம்மம் சத்தியா, அடுத்தடி நம்ம அடிக்கடி பார்க்குறோம். அதை ரொம்ப உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஜகத்து மித்தியா என்று சொல்லுகின்றோம். பிரம்மம் தான் சத்தியம், ஜகத்து வந்து உலகம் வந்து மித்தியா என்று சொல்லுகின்றோம். அடுத்தது பிராக்ஞம் அப்படின்னா என்ன? எவன் எதிலும் பற்றில்லாதவனாக நன்மை தீமைகளை அடைந்து மகிழ்ச்சியாலும் துக்கத்தாலும் வேறுபாடு காட்டாமல் உள்ள அவனுடைய ஞானம்தான் பிராக்ஞம் என்று சொல்கின்றோம். ஒரு மனுஷன் இருக்கிறார், அவனுக்கு வெறும் நன்மையில் துன்பமோ இரண்டு கலந்து வந்ததுன்னா அதை நம்ம வந்து பிராக்ஞம் என்று சொல்லுகின்றோம். அடுத்தது அபாவனா என்ன, விபரீத பாவனா என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று அபாவனான்னு என்ன, இந்த பிரம்ம பாவனையே இல்லாமல் இருப்பது அபாவனா. பாவனாங்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம், பாவனாவுக்கு ஆப்போசிட்டு அபாவனா, ஒரு பாவனைன்னு சொல்கிறோம். அதேமாதிரி பிரம்மனுக்கு எந்தவித பாவம் இல்லாததுனால அதை அபாவனா என்று சொல்லுகின்றோம். நம்பிக்கையின்மை அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து விபரீத பாவனாங்கிறது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, இந்த விபரீத பாவனா என்று பெயர். முதலாவது அபாவனாங்கிறது பிரம்மத்துக்கு எந்த பாவனையும் இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் அபாவனா என்று பெயர். விபரீத பாவனா என்ன, அதில் எதுலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, அதில் எந்த நம்பிக்கை, அதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாத்திகவாதின்னு சொல்கிறோம், அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, கடவுள் இல்லம்பாங்க, இது இல்லாமல். இது இங்கே இந்தியாவில் மட்டும் கிடையாது, நம்ம நாத்திகவாதி நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் நிறையா இருக்கிறாங்க, அதே வெளிநாட்டிலையும் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் நான் இத்தாலியில் ஒரு ஃப்ரெண்டு நல்லா ஒன்றா படித்த ஒரு தடவை, அவனை கேட்டேன், நான் ஃப்ராங்கோன்னு பேர், அவனை கேட்டேன், நான் சாமிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் கும்பிட மாட்டேன், சர்ச்சுக்கே போக மாட்டேன் அப்படிம்பா. அதனால் நான் நாத்திகவாதிகள் எல்லா நாட்டிலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறார்கள். அவங்களுக்கு எதிலுமே நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, அதுக்கு விபரீத பாவனா என்று பெயர். அடுத்ததாக அமானித்துவம், அதம்பித்துவம், அப்படியே அகிம்சா, இது மூணையும் பார்க்கலாம். அமானித்துவம் என்றால் என்னென்னா தற்பெருமை ஆற்றல், அப்படி தன்னை பாறையே பெருமையாக சொல்லிக்கிறது, அதுக்கு பேர் அமானித்துவம் என்று பெயர். அதம்பித்துவம், அவங்க தம்பாடிச்சிட்டே இருப்பாங்க, எதை பார்த்தாலும் தம்பாடிச்சிட்டே இருக்குது, அதுமாரி தம்பித்துவம்னா அது. அதம்பித்துவம்னா அதுக்கு ஆப்போசிட்டு, எதுவுமே செருக்கு இல்லாமல் இருப்பது அதம்பித்துவம் என்று பெயர். அகிம்சா என்னன்னா கொல்லாமைங்கிறது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். சாட்சி வடிவமான இந்த ஆத்மாவைத்தான் நம்ம சாட்சி என்று சொல்கிறோம். சாட்சிங்கிற ஒரு பெயர் ஆத்மாவுக்கு இருக்கின்றது. அடுத்தது ஜகதி லட்சணானா என்ன, அஜகதி லட்சணானா என்ன, இரண்டுக்கும் பாக லட்சணா, இது மூன்று இருக்கின்றது.
இந்த மூன்றில் ஜெகதி லட்சணம் என்னென்னா கங்கையில் ஒரு கிராமம் இருக்கிறது என்று சொல்கிறோம். கங்கையில் தண்ணியில் ஆற்றுலையா இருக்கும் கிராமம். அப்போ அப்படி இல்லை அர்த்தம். அதுக்கு பேர் என்னென்னா கங்கை கரையில் ஒரு கிராமம் இருக்கிறது என்று நாம் உணர வேண்டும். இதற்கு பேர் ஜெகதி லட்சணா என்று சொல்கின்றோம். அடுத்தது அஜகதி லட்சணா என்று ஒன்று இருக்கிறது. ஜெகதி லட்சணா, அதுக்கு ஆப்போசிட்டு அஜகதி லட்சணா. சிவப்பு ஓடுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சிவப்பா ஓடல கருப்பு ஓடுமா? அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம ஒரு சிவப்பு குதிரை ஓடுகிறது அப்படின்னு நினச்சிக்கணும். இதற்கு பேர் என்னது? அஜகதி லட்சணா என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று பாகலட்சணா ஒன்று இருக்கின்றது. இந்த பாகலட்சணம் என்னென்னா, ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம், அவன் பேர் தேவதத்தன். எப்பயுமே நமக்கு உதாரணம் இந்த வேதாந்தத்தில் தேவதத்தன் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த தேவதத்தனை கொஞ்சம் பார்க்குறோம். அவனை நான் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன். சில பேர் நம்மளே பார்க்கலாம். அந்த இதில் நம்ம கூட எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இப்போ படிச்சிருப்போம். அதுக்கு பிறகு நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். அவனை பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிருவோம், யாருங்கிறது தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் அவன் நமக்கு யாருன்னு அவன் நம்மளை கண்டுபிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் நம்ம அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறோம்? ஏய் தேவதத்தன் நீ தானப்பா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அந்த தேவதத்தனுக்கும் இந்த தேவதத்தனுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இல்லையா? இதை தான் நம்ம பாகலட்சணா என்று சொல்லுகின்றோம். இருந்தாலும் நம்ம அவன்தான்னு புரிஞ்சுக்கிறோம். அதான்ப்பா அந்த தேவதத்தன் தான்ப்பா இவன், ஆள் மாறிட்டான், வேற ஒன்றும் இல்லை. அதனால உருவம் தான் மாறி இருக்கிறது. அதனால இதே மாதிரி பார்த்தோம்னா இதுக்கு பேர் பாகலட்சணா என்று பெயர். அப்போ ஜெகதி லட்சணா, அஜகதி லட்சணா, இன்னொன்று பாகலட்சணா. முதல்ல கங்கை என்ன சொல்கிறோம்? கங்கையில் கிராமம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டியதை? ஆமாம். அடுத்தது சிகப்பு ஓடுகிறதுன்னு ஒன்று இருக்குது, அஜகதி லட்சணா. அது ஒரு சிகப்பு குதிரை ஓடுகிறதுன்னு நினச்சிக்கணும். பாகலட்சணாவில் ஒரு மனிதனுக்கு ஒரு வித்தியாசத்தில் பார்த்துருப்போம். ஒரு வருஷத்தில் ஒரு 10 வருஷம் இல்லை 30 வருஷம். அப்போ அவனை நம்ம நினச்சிக்கிறோம், அவன் தான்ப்பா அந்த தேவதை. உனக்கு பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லுவான். 2 பேர் போவான், 2 பேருக்கும் அவன் தெரிஞ்சவனாக இருப்பான். உனக்கு தெரியலடாப்பா அவன் தான்ப்பா தேவதத்தன் அப்படின்னு அவன் காட்டுறான். காட்டும்போது இவன் தான்ப்பா நம்ம கூட படித்தவன்ப்பா, உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவனுக்கு அந்த தேவதத்தனாப்பா இவன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் முதல் ஆள் கண்டுபிடிச்சிட்டான். 2வது ஆள் என்ன சொல்கிறான்? கண்டுபிடிக்கல, முதல்ல கண்டுபிடிக்கல. இவன் சொல்கிறது பிறகு அவன் என்ன பண்ணுறான்? அவனாப்பா இவன், ஆள் மாறிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பாகலட்சணா என்று நாம் சொல்லுகின்றோம். அடுத்தது சாலோக்கியம். இது எல்லாரும் நம்ம இதுலேயும் வருது, வேதாந்தத்துலேயும் வருகிறது. சாலோக்கியம், சாரூபம், சாமீபம், சாயுச்சியம் என்ற ஒரு 4 நிலை இருக்கிறது. அந்த மனிதன் கிரம முக்தியோ இல்லை பதமுக்தியோ அடைஞ்ச பிறகு அந்த முக்தி பேருக்கு அவன் போகின்றான், பிரம்மலோகத்துக்கு போகின்றான்னு வச்சுங்க. அவனுக்கு 4 விதமான பதவிகள் அங்கே கிடைக்கின்றன. ஒன்று, அந்த உலகத்துக்கு அவன் போயிடலாம், வேற ஒன்றும் அவனுக்கு உருவம்லாம் ஒன்றும் கிடைக்காது. அது சாலோகம் என்று பேர். அதுக்கு அவர் அங்கே போய்விடலாம், அங்கே இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கலாம். இது சாலோகம். இன்னொன்று என்னென்னா சாரூபம் என்று பேர். அங்கே உள்ளவங்களுக்கு உருவம் எப்படி கிடைக்குதோ அதே உருவம் நமக்கும் அதில் கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் சாரூபம் என்று பெயர். இன்னொன்று என்னென்னா அங்கே உள்ள அந்த கடவுள் இருக்காங்க இல்லையா, தேவர்கள், அவங்களுக்கு பக்கத்திலே இருந்து நம்ம அவங்களுக்கு துணை செஞ்சோம்னா அதுக்கு பேர் சாமீபம் என்று பெயர். சாமீபம், பக்கத்திலே இருந்து நம்ம அவங்களுக்கு தொண்டு செய்யலாம். அடுத்தது சாயுஜ்யம் என்னென்னா அந்த இறைவனோடு நம்மளும் ஐக்கியமாகி ஒன்னோட ஒன்று மறைந்து விடுகிறது, அதுக்கு திரும்பி அது வராது. ஆனால் சாலோகம், சாமீபம், சாரூபம் இருக்கவங்க திரும்பியும் வரலாம், அந்த உலகத்துக்கு திரும்பி வந்துடுவாங்க. அவங்க சாயுச்ச நிலை அடைஞ்சவங்க திரும்பி வரமாட்டார்கள். அது 4வது நிலை. இது முக்தி பேர் அடையும் போது கிடைக்கக்கூடிய 4 விதமான பதவிகள். சுந்தரர் சொல்கிற, சுந்தரர் நால்வரில் தெரியும் உங்களுக்கு, சுந்தரர், மாணிக்க வாசகர், சம்பந்தர், அப்பர் சொல்கிறோம். அதில் சுந்தரர் பார்த்தா அணுக்க தொண்டனாக இருப்பார், சிவன்கிட்ட முன்னாடி இருப்பார். அவங்க 2 பெண்ணு மேலே ஆசைப்படுறதுனால நீ போப்பா பூலோகம் போய் பார்த்துட்டு வாப்பான்னு விடுறாரு. அப்புறம் திரும்பி அவர் இறைவனோட இதுக்கு வந்துடுறாரு. அவர் ஏன்னா அந்த சாமீபமாக இருந்து அணுக்க தொண்டராக அவர் பணி செய்கிறார். அடுத்ததாக ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதீகம், இது முக்கியமான நம்ம வேதாந்த கருத்துக்களில். அதாவது ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், இந்த 3 கருத்துக்களும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது. நம்ம சொல்கிற உடனே என்ன, சகனாவது சகனோ புனக்கு சகவீரியம் சக கரவா சொல்லிடுறோம் இல்லையா. சொல்லிட்டு கடைசியில் என்ன முடிக்கிறோம்? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சில பேர் நம்ம சாந்தி சாந்தி சாந்தின்னு முடிச்சுட்டு போகக்கூடாது. இதை எப்படி முடிக்கணும்னா ஓம் சாந்தி 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 அப்படின்னு முடிக்கணும். இந்த ஒவ்வொரு சாந்திக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு ஆதி ஆத்மீகம், எனக்கு என்னாலே எனக்கு துன்பம் வரக்கூடாது, இது ஆதி ஆத்மீகம் என்று பெயர்.
இன்றைக்கி கிளாஸுக்கு வரோம், அடுத்த வாரம் கூட கிளாஸ் சார் வச்சுருக்குறாங்க, இருந்தாலும் வேணாம்ப்பா, என்ன டயர்டாகிடுது, அங்கே போனால் என்ன ஒரே ஒரு போர் அடிக்குது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்மளால் நினைத்து கொண்டு அந்த கிளாஸுக்கு போகாமல் இருந்தோம்னா அதற்கு பேர் ஆதி ஆத்மீகம் என்று பெயர். அடுத்தது ஆதி பௌதீகம்னா பிற உயிர்களாக இருக்கலாம். நமக்கு போனோம்னா அங்கே ஒருத்தவங்க தொந்தரவு பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது கொசு கடிக்குது, அது அதெல்லாம் வந்து ஆதி பௌதீகம் என்று சொல்லுகின்றோம். அடுத்ததாக ஆதி தெய்வீகம் என்று சொல்லுகின்றோம். இது வந்து என்னென்னா அந்த சீதோஷ நிலையினால் ஏதாவது துன்பம் வந்ததுன்னா அதுக்கு பேர் ஆதி தெய்வீகம். மழை பெய்யுது, இன்றைக்கி என்னப்பா ஒரே வெயில் இதாக இருக்குது, வெயில் கடுமையாக இருக்குது, இன்றைக்கி நம்ம அதை வேணான்னு அந்த நிகழ்ச்சியை கட்டுப்படுத்துகிறோம்னா அதற்கு பேர் ஆதி அந்த தெய்வீகம் என்று பெயர். அதனால் இந்த 3 நிலையினால் மனிதனுக்கு எப்பொழுதுமே தொந்தரவு வந்து கொண்டு இருக்கும். முதல் எதிரி நம்ம தான். அதில் ஆதி ஆத்மீகம் தான் முக்கியம். அடுத்தது ஆதி பௌதிகம், மழை பெஞ்சா கூட ஒரு காரில் வந்துடலாம், ஏதாவது செஞ்சிடலாம். அந்த ஆதி தெய்வீகமும் அதேமாரி அது மழை இதாக இருந்தாலும் வந்துடலாம் எல்லாத்துலேயும். இதற்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், எல்லா வித பூர்ணமாதா சொன்னாலும் சரி தான், இல்லைமாரி இந்த சகனாபாவது சொன்னாலும் ஒவ்வொருடைய சாந்தி மந்திரத்திலையும் கடைசியாக வந்து சாந்தி சாந்தி சாந்திக்குன்னு சொல்கிறதுக்கு இது ஆதி தெய்வீகம், அடுத்தது ஆதி பௌதீகம், கடைசியாக உள்ளது ஆதி தெய்வீகம். இந்த 3 தான் நம்ம சொல்கிறோம். அதனால் சாந்தினா அமைதின்னு நினச்சிக்கூடாது. நம்ம ஒரு சுருக்கமாக அமைதியாக தான் சொல்கிறாங்களாட்டுங்கிறத தப்பு நினைக்கக்கூடாது. இது அடுத்ததாக பிரம்மச்சரியம் என்றால் என்ன? இது நமக்கு இந்த வேதங்களில் கூட ஐயா சொன்னாங்க, நேற்றுக்கு பிரம்மச்சரியங்கிறது ஒரு இது இருக்குது. இந்த பிரம்மச்சரியன்னா ரொம்ப கடினமானது. இது அந்த காலத்தில் பிரம்மச்சரியன்னா இதான் அப்படிங்கிறத எழுதி தெரிஞ்சு வச்சிங்க. நீங்கள் ஒரு ஸ்திரீயை பற்றி நினைக்கிறதோ கூடாது, அதே வந்து பிரம்மச்சரியம் இல்லை. ஸ்திரீகளை பற்றி நினைப்பது, அடுத்தது அவர்களை பார்ப்பது, அதுவும் பிரம்மச்சரியம் கிடையாது. பிரம்மச்சரியத்தில் அது வராது. அவர்களுடைய குணங்களையோ அல்லது செய்கைகளையோ நினைச்சு பார்க்கறது, அதுவும் வந்து பிரம்மச்சரியத்தில் வராது. அவர்களிடத்தில் ஒரு பிரீத்தி வைப்பது, அன்பு வைப்பது, அதுவும் வந்து பிரம்மச்சரியத்தில் வராது. அதேமாரி அவர்களுடன் தனிமையில் பேசுறது, அதுவும் வந்து பிரம்மச்சரியத்தில் வராது. அவர்களுடன் கூடவே இருப்பது, அது இப்போ இந்த காலத்தில் காமனாக இருக்குது, அது வந்து கூடவே கூடாது என்று சொல்கிறார்கள். இதேமாரி இதெல்லாம் வந்து ஒரு பிரம்மச்சரியத்துக்கு உள்ள லட்சணங்களாக வேதத்திலே கூறப்பட்டுள்ளது. அடுத்தது நிர்மத்துவம் என்றால் என்ன? நிர்மத்துவம்னா மமதை இல்லை, நிர்மமத்துவம். ஆமாம், வயசு வரிசா தான், அதே தான். ஆமாம், அப்படியே தான், வயசு வரிசா தான். அடுத்தது நிர்மமத்துவம்னா என்னென்னா ஒரு மமதை இல்லாமல் இருப்பது நிர்மத்துவம் என்று சொல்கின்றோம். அடுத்ததாக 5 கிளேசங்கள். கிளேசம்னா நம்ம அவித்யா, அஸ்மிதா, ராகம், துவேஷம், அபினிவேசம், இந்த 6 வந்து நம்ம கிளேசங்கள் என்று சொல்கின்றோம். அறியாமை. முதல்ல வந்து அவித்யான்னு என்ன அர்த்தம்னா அறியாமை, நமக்கு தெரியல. அவித்யா தான் மனிதனோடு இருக்கக்கூடியது, அவித்யா தான், வேற ஒன்றும் இல்லை. அதே இறைவனோடு இருந்தனா அதுக்கு பேர் மாயை என்று சொல்கின்றோம். அந்த அவித்யா 1. அடுத்தது அஸ்மிதா என்னென்னா அகங்காரம் என்றால் இந்த அஸ்மிதாவை குறிக்கின்றது. 3வது ராகம்னா உங்களுக்கு தெரியும், 2 நாளாக நம்ம தான் பார்த்துட்ருக்கோம், ஆசை. அது அடுத்ததாக துவேஷம் என்றால் வெறுப்பு என்று சொல்கின்றோம். அபினிவேசம் என்னென்னா ஒரு பற்று, ஒரு பொருள் மேலே நமக்கு பற்று இருந்தால் அதற்கு பேர் அபினிவேசம் என்று சொல்கின்றோம். ஸோ அவித்யா, அஸ்மிதா, ராகம், துவேஷம், அபினிவேசம், இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம கிளேசங்கள் என்று சொல்கின்றோம். அடுத்ததாக ஜகதஜ ஹதி லட்சணை அப்படின்னு ஒன்று இருக்கிறது. இது என்னென்னா அந்த இது வேண்டாம், இதை விட்டுருங்க, இது சரியான விளக்கம் இல்லை என்கிட்ட, இதில் விட்டுருங்க. இதில் ஸ்ரேயஸ்னா என்ன, பிரேயஸ்னா என்ன, இது நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஸ்ரேயஸ்னா என்ன, பிரேயஸ். ஸ்ரேயஸ்னா மோட்சத்தை உத்தேசித்து செய்கிறது பேர் பிரேயஸ். சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா பிரேயஸ். அடுத்தது பிரேயஸ்னா என்னென்னா அந்த காமியத்தை ஒரு ஆசைப்பட்டு செய்கிறது, அதுக்கு பேர் பிரேயஸ் என்று பெயர். சொர்க்கத்தை வச்சு நினைக்கிறதுக்கு பேர் ஸ்ரேயஸ் என்று பெயர். நம்மளுடைய பொருள் மேலே ஆசைப்பட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் பிரேயஸ் என்று பெயர். பிரேயஸ், ஸ்ரேயஸ் ஞாபகம். அந்தர்யாமினா என்ன? அடுத்து அந்தர்யாமினா நம்ம ஆத்மா வந்து ஒரு அந்தர்யாமி தான், உள்ளதாக இருக்குது. அந்த நம்முடைய உலகம் தோன்றும் போதும் பார்த்திங்கன்னா சிவன் வந்து அந்தர்யாமியாக இருப்பார். எப்பொழுதுமே சிவன் தான் அந்தர்யாமி, எல்லாத்துக்கும் இருக்கார். அடுத்தது அந்த அந்தர்யாமி கொஞ்சம் ஸ்ப்ரோட் ஆகுது. ஸ்ப்ரோட் ஆனோடனே கிரண்ய கர்ப்பமாக அது மாறிவிடுகிறது, அது விஷ்ணுவாக மாறிவிடும். அது வந்து அவ்வியக்தமாக இருக்கும். அவ்வியக்தம்னா வெளிப்படலை,
இந்த அந்தரியாமையாக இருக்கிறது சிவன். கொஞ்சம் ஸ்ப்ரூட்டாடு இப்போ முளைய போடுறோம், கொஞ்சம் நேரம் லேசாக உப்புனோடனேவே அது என்ன ஆகிடுது, உள்ளே நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதில் பார்த்தீங்கன்னா. அதனால தான் நம்ம ஊற வச்சு பயிர் சாப்பிட்றோம். அடுத்தது இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, பாதாம் பருப்பு சாப்பிட்றோம். ஒரு 5 பருப்பு டெய்லி சாப்பிடுங்கிறாங்க. முதல் நாள் தண்ணியில் ஊற வச்சிடுறோம். அதை ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அதில் இல்லாத புரோட்டீன், புது புரோட்டீன் நமக்கு கிடைக்கும். இப்போ ஏன்னா அது முளை வரும்போது தான் அந்த புரோட்டீன் வெளிப்படும். அதனால தான் நம்ம ஊற வச்சு சாப்பிட்றது எதுக்குன்னா அதுக்கு தான். அதனால் தண்ணியில் போட்ட உடனே முதல்ல உப்பிடும், அப்புறம் உள்ளே இருக்கிற மாற்றங்கள் நடக்குது இல்லையா, அதற்கு பேர் தான் கிரண்ய கர்ப்ப மாற்றம். அதுதான் அவ்வியக்தம். ஆனால் வெளியில் வரல, முளை வரல, ஆனால் உள்ளர அந்த மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு ஆரம்பிச்சுட்டு இல்லையா, அதற்கு பேர் கிரண்ய கர்ப்பர் என்று சொல்கின்றோம். அதுதான். ஆனால் வெளியில் வரல, அது அவ்வியக்தமாக இருக்கிறது. அதே வியக்தமாக மாறிட்டுன்னா விராட் என்று சொல்கின்றோம். அது முதல்ல இப்போ வெளியில் வந்து விட்டது. அதனால் அந்தரியாமை என்றால் ஒரு அர்த்தம் சிவன், இங்கே கிரண்ய கர்ப்பமாக நடித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக நிஷ்கலோகம் அப்படின்னா கிரியோகம் அப்படின்னு என்னென்னா, நிஷ்கலோகம்னா அவயவம் இல்லாதவன், அதுக்கு பேர் நிஷ்கலோகம். எந்த அவயவமும் இல்லை அப்படின்னா நிஷ்கலோகம் என்று சொல்கிறோம். நிர்வயம் அவயம். அடுத்து நிஷ்கிரியோகம்னா செயற்கையற்றவன், ஒரு செயலே இல்லாதவன் கடந்ததுன்னா அதுக்கு பேர் கிரியோன்னா செயல்னு சொல்கிறோம். அப்போ நிஷ்கிரியோகம் என்ன, எந்த செயலும் இல்லாமல் இருந்தால் அதற்கு நிஷ்கிரியோகம் என்று சொல்கின்றோம். அஸ்பர்ச யோகம், இது அடிக்கடி நம்ம அந்த முண்டக உபநிஷத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். அது ஆமாம், முண்டகம் இல்லை மாண்டூக்கியம் ஞாபகம் இல்லை, நல்லா ஞாபகம் இருக்குது. இது நடத்தும் போது எனக்கு அந்த அஸ்பர்ச யோகம் வந்து மிக முக்கியமான, அது ஒரு யோகம், வேற ஒன்றும் இல்லை. அந்த யோகத்தில் ஒரு விதத்திலும் தீண்டப்படாத பிரம்மத்தால் மனசை ஒருமைப்படுத்தல், அந்த பிரம்மத்தோட மனசை ஒருமைப்படுத்தி யோகம் பண்ணோம்னா அதற்கு பேர் அஸ்பர்ச யோகம் என்று பேர். இது நிறைய ஒரு 4-5 ஸ்லோகங்களே இருக்கிறது இதில் பார்த்ததில். அநேகமாக எனக்கு மாண்டூக்கியாவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த மாண்டூக்கிய உபநிஷத்தில் அந்த அஸ்பர்ச யோகத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. உடனே பார்த்தோம், அதில் ஒரு ஆங்கிலத்தில் ஒருத்தன் புக்கே இருக்கிறான் அமெரிக்காவில். ஏன்னா நம்மளுடைய இதை விட அவன் அட்வான்ஸாக இருக்கிறான். உடனே அந்த அஸ்பர்ச யோகத்தை பற்றி ஒரு 40-50 பக்கத்தில் ஒரு புக்கே போட்டான் அவன். அந்த புக்கே அப்புறம் வச்சு வாங்கி பார்த்தேன். அதுமாரி அஸ்பர்ச யோகம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஆத்மாவை பிரம்மத்தோடு ஐக்கியப்படுத்துதல், உணர்ந்துதான் அஸ்பர்ச யோகம் என்று சொல்கின்றோம். அடுத்தது உபாதானம்னா என்ன? உபாதானம்னா உபாதான காரணம்னு சொல்கிறோம். அது காரணமாக கூட ஒரு பொருள் உண்டாகிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் உபாதான காரணம்னு சொல்லிக்கிறோம். அதிஷ்டானம்னா என்ன? அடிப்படையாக இருப்பது. இந்த கயிறுக்கு மேலே பாம்பு தெரியுது, அப்போ அதிஷ்டானம் என்னது? கயிறு தான் அதிஷ்டானம், பாம்பு அதுக்கு மேலே தெரிகிறது. அதனால் அதிஷ்டானமாக இருக்கிறது இது அதிஷ்டானம் என்று சொல்லுவோம். அடிப்படையாக இருக்கிறது அதிஷ்டானம் என்று சொல்லுவோம். பீஜம்னா என்னென்ன? பீஜம்னா காரணமாக இருப்பது, விதையாக இருக்கிறது காரணம் என்று சொல்லுகின்றோம். எல்லாத்துக்கும் நிறைய பீஜம்லாம் இருக்குது, மந்திரத்திலே இருக்கிறது நிறையா. ஓம் ஹரிம் சுவாயாய நம்ம எப்படின்னு நிறைய மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த பீஜ மந்திரம்னே ஒன்று தனியாக இருக்கும், ஒரு விதை சின்னதாக இருக்கும். எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லாத்துக்கும் பீஜ மந்திரம் இருக்குது, அதுக்கு தனியாக அந்த பீஜ மந்திரம்னு சொல்லிக்கிறோம். அது வந்து ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த பீஜ மந்திரம்னா அதுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி வேறு ஒன்றும் உள்ளது. அதேமாரி அபராவித்யா பராவித்யா 2 இருக்கிறது. நம்ம அபராவித்யா என்னென்னா கர்மகாண்டம் இதெல்லாம் வச்சு படித்து அதுங்களுக்கு சம்பாதிக்கிறது அபராவித்யான்னு சொல்லிக்கிறோம். பராவித்யான்னா இந்த பிரம்மத்தை மட்டும் படிப்பது, பிரம்ம சாஸ்திரத்துக்கு பேர். நம்ம நிறையா ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், ஜுவாலஜி நான் படிச்சிருக்கிறேன், ஐயா இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறாங்க. படித்து இதெல்லாம் வந்து நம்ம தொழிலுக்கு உபயோகப்படுகிறது. அதை எல்லாமே அபராவித்யா தான் நம்ம சொல்ல வேண்டும். மீமாம்சா படித்தாலும் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு தொழில் தான் நடத்துகிறாங்க. அதனால் தொழிலுக்காக ஒரு கல்வியை கற்றீங்கன்னா அதற்கு பேர் அபராவித்யா என்று பெயர். இந்த பராவித்யா தான் மிக முக்கியமானது, பிரம்மத்தை உணர்த்துவதாக உள்ளது. இதுதான் மிக முக்கியம். அந்த காலத்தில் எல்லாருமே பிரம்ம அந்த பராவித்யா தான் படிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம வேறு யாரும் ஃபிசிக்ஸும் படிக்கல, அப்போ ஜுவாலஜியும் கிடையாது, கெமிஸ்ட்ரியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ வந்து அந்த காலத்தில் எல்லோருமே கல்வி கற்றாங்கன்னா இந்த வித்யா தான் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு புரிஞ்சுது, அது நல்லதை ஹேபிட் பண்ணிக்கிட்டாங்க, கெட்டதை விட்டு விட்டார்கள். அதனால தான் முதல்ல பார்த்த உடனே அந்த பிரிட்டிஷ்காரன் வந்தவுடனே இந்த நாட்டை அசைக்க முடியாதுன்னு சொல்லி தான் நமக்கு இந்த கல்வியை கற்றுவிட்டார். இப்போ கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், இல்லை ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், இல்லை ஜுவாலஜி படிக்கிறோம், போய் பேங்க்கில் உட்காந்தா அவங்களுக்கு அதுக்கு என்ன படிப்பு சம்மந்தமா? இல்லை கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு அங்கே போய் என்ன பண்ணுறது, பணம் எண்ணுறதுக்கு வேணும், அதெல்லாம் வேணும், கணக்கு தான் வேணும், அங்கே அக்கௌண்டன்சி இருந்துன்னா யூஸ் ஆகும். இந்த கல்வி அவங்களுக்கு அங்கே இதோட சரியாக போச்சு. அதே மாதிரி தான் அந்த பராவித்யா தான் ரொம்ப மிக முக்கியமானது, பிரம்மத்தை அறிவதற்காக உள்ளது. அடுத்தது கர்த்தா போக்தா அப்படின்னா என்ன? கர்த்தான்னா செய்பவன் வந்து கர்த்தா என்று பெயர், ஒரு காரியத்தை செய்யபவன். போக்தா என்றால் அதை அனுபவிக்கின்ற பேருக்கு போக்தா என்று சொல்கின்றோம்.
அடுத்ததாக வியஷ்டி சமஷ்டி உங்களுக்கு சொல்லிட்டு அது வேண்டாத. விவர்த்தம்னா என்ன, பரிணாமம்னா என்ன? விவர்த்தம்னா என்னென்னா, விவர்த்தம் இன்னொன்று வந்து பரிணாமம். விவர்த்தம்னா என்னென்னா, ஒரு நிலையில் மாறாமல் இன்னொரு பொருள் மாறிச்சுன்னா தெரிஞ்சுதுன்னா அதுக்கு பேர் விவர்த்த ஞானம் என்று பெயர். இப்போ கிளிஞ்சல் பார்க்குறோம், கடற்கரை ஓரமாக நடந்து போகிறோம், அந்த கிளிஞ்சல் லேசாக வெளிச்சம் வந்துன்னா என்ன, சன்லைட் பட்டுன்னா என்ன ஆகுது, நமக்கு வெள்ளி மாதிரி அப்படியே தகுன்னு மிதக்குது. அது வெள்ளி கிடையாது, அது வெள்ளி மாதிரி மிதக்குது. அதே கிளிஞ்சல் தான் வெள்ளியாக இப்பொழுது மாறி இருக்கிறது. அதற்கு பேர் விவர்த்த ஞானம் என்று பெயர். இன்னொன்று வந்து பரிணாமம்னா என்னென்னா, பால் இருக்குது, காய்ச்சி நல்லா புற குத்திட்டோம்னா என்ன ஆகுது, அது தயிராக மாறி விடுகிறது. அடுத்து இந்த புற குத்துறப்ப நிறைய என்னென்னா, நம்ம பெண்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க. அவங்க பால் ஊற்றி சுட சுட மோரை ஊற்றினா நம்ம பறி வந்தால் வரும், அது தயிர் வராது. உடனே ஒரு தெர்மாமீட்டர் என்ன பண்ணுறாங்க, கையால் எடுத்து சொருவி பார்க்குறாங்க, ஆஹா பரவாயில்ல மிதமாக இருக்குன்னு உடனே நம்ம கொஞ்சோண்டு அதை மோரை போகிறோம். அப்போ நம்ம கை தாங்க தெர்மாமீட்டர், வேறு ஒன்றும் இல்லை. அதுமாரி அந்த பரிணாமத்தில் என்னென்னா, பால் தயிராக மாறிவிடுது, தயிர் அப்புறம் வேறு பொருளாக மாறி விடுகிறது. இதில் என்னென்னா, தயிர் வந்து திரும்பி பாலாக வராது, திரும்பி மாறுமா? ஒரு பொருள் ஏ டு பி மாறிச்சுன்னா பி டு ஏ வராது. அதனால தான் இது பரிணாம வளர்ச்சி, பரிணாமம் என்று சொல்லுகின்றோம். அதனால் விவர்த்த ஞானம், இன்னொன்று வந்து பரிணாம ஞானம் என்று சொல்லுகின்றோம். அடுத்தது சிரவணம். நமக்கு தெரியதில்ல, சிரவணம் மனனம் அந்த நிதித்தியாசங்கிறத 2-3 நாளாக படிச்சுட்டோம். திரும்பி அது வேண்டாம், எனக்கு திரும்பி சொல்ல வேண்டாம். சேவை பண்ணுறோம். இப்போ நம்ம குரு வந்து உட்காந்தாங்கன்னா காலை முடிக்கலைன்னா நம்ம டக்குன்னு ஓடி போய் நம்ம எந்த வித்தியாசமும் பார்க்காம உடனே போய் சேவை பண்ணுறோம். அதேமாரி குருவுக்கு அந்த காலத்தில் நிறைய சேவை பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வேண்டியது. அந்த குரு சேவையிலே 4 விதமான சேவைகள் பண்ண வேண்டும். ஒன்று வந்து ஆப்தம் என்று பெயர். அந்த ஆப்தம்னா என்னென்னா, சாதன சிஸ்டமுடைய அதிகாரி குருவிற்கு பிரியமாக அவங்களோட இருக்கக்கூடியது. அதுக்கு ஒரு அன்பு, மெய்யான அன்பாக இருக்க வேண்டும். அதற்கு ஆப்தம் என்று பெயர். இரண்டாவது அங்கம் என்று பெயர். அந்த உயர் குரு குற்றேவல் சின்னதாக போய் பாதை எடுத்துகிட்டு வாங்கன்னா நம்ம ஓடி எடுத்துகிட்டு வரணும். அதுதான் வந்து குற்றேவலுக்காக உள்ளது. அந்த பண்புக்கு பேர் அங்கம் என்று பெயர். ஸ்தானம் அப்படின்னு 3வது ஒரு பண்பு இருக்கிறதுக்கு வேலை இருக்குது. குருநாதனுக்கு உரியவனவாய் உள்ள மனநிலை முதலியவற்றை காத்தல். நம்ம அதே மனநிலையில் நம்மளும் அதே மாதிரி இருக்க வேண்டும் என்பது 3வது ஸ்தானம் என்று பெயர். 4வது சத்பாவம் என்று பெயர். சர்க்குருவே சர்க்குருநாதனே அவரே பரமசிவன் என்று நாம் உணர வேண்டும். இதுதான் சத்பாவம் என்று பெயர். ஸோ இந்த குரு கோபத்தில் ஆப்தம், அங்கம், ஸ்தானம், இன்னொன்று வந்து சத்பாவம் என்று பெயர். இந்த 4 நிலைகளும் இருக்க வேண்டும். அது நிறைய நம்ம குரு நிறைய, நான் கூட சின்ன வயசில் ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் என் தம்பிலாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் கூட போவோம். நான் என்ன சேர்க்கல அதில் பள்ளிக்கூடத்தில். இப்போ போகும்போது இந்த பசங்களாம் என்ன பண்ணுவோன்னா, அவர் தடுக்கில் தான் உட்காருவோம் அந்த வாத்தியார், ப்ரைவேட். அதுமாரி அந்த குருவுக்கு உபத்திரவமாக இருக்கக்கூடாது. எந்தெந்த இது செய்ய வேண்டும், ஆப்தம், அங்கம், ஸ்தானம், சத்பாவம் என்று பெயர். எப்படிங்க? சர்க்குருவே சர்க்குருநாதனே பரமசிவன் என்று நினைக்கிறது, அவரே இறைவன் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இன்றைக்கி பார்ப்போம். நான் இதை குடும்பம் வரைக்கும் டைப் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுடுறேன். இன்னும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை அதையும் சேர்த்து நான் ஒரு வழியாக உங்களுக்கு போட்டுடுறேன்.